ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் அபர அவதாரமான வேதாந்த தேசிகனின் திருநக்ஷத்திர வைபவத்தை கொண்டாடும் முகமாக இந்த வருஷத்திலே ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் வார்த்தா வைபவங்கள் என்கிற தலைப்பிலே நாம் உபன்யாச தொடர்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இப்போது கேட்க இருக்கும் உபன்யாசமானது ஸ்ரீ தேசிகனின் இரகசிய கிரந்தங்கள் என்கிற தலைப்பிலே ஆகும். பலவிதமான கிரந்தங்களை சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஸ்தோத்திர கிரந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள் முதலான. அதில் இரகசிய கிரந்தங்கள் என்பது ஒரு விதம். இரகசியமாக ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் செய்யும் அர்த்தங்கள், திருமந்திரம், துவயம் முதலிய மந்திரங்கள், மந்திரத்தினுடைய அர்த்தங்கள், சரணாகதி பற்றிய சில தகவல்கள் ஆகியவை. அவற்றையெல்லாம் சுவாமி தேசிகன் நூல்களிலே, கிரந்தங்களிலே சாதிக்கிறார். விவிருத்தமிக ரகசியம் என் மயா கோபனீயம் என்பதாக ஒரு இடத்திலே சுவாமியே சொல்லுகிறார். ரகசியமாக சொல்ல வேண்டிய விஷயம், ஆச்சாரியனிடம் சிஷ்யன் தனியாக இருந்து கேட்க வேண்டிய விஷயம். ஆனால் நான் புஸ்தகத்திலே விவரமாக எழுதி வைக்கிறேன். ஏன் என்றால் பிற்காலத்துக்கு உபயோகப்பட வேண்டும் என்பதற்காக. ரொம்ப ரகசியமாக இருந்தால் கஷ்டம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, இதில் ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தருக்கு தெரியும் போது சில சமயம் அர்த்தம் தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம். அதனால சுவாமி தேசிகன் யோசித்து இவற்றையெல்லாம் நூல்களிலே எழுதி வைத்தால் நல்லது என்பதாக எழுதி வைக்கிறார். அந்த காலத்தில் சுவாமியே தன்னுடைய கைப்பட எழுதி வச்சதாக நாம் பார்க்கிறோம். பரம கருணையினாலே. ஏன்னா எழுத்து ஆணி கொண்டு ஓலையிலே எழுதணும். உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம் என்பதாக சுவாமியே சொல்லுகிறார். பிற்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய ஒரு நலனை உத்தேசித்து அன்று சுவாமி தேசிகன் அத்தனை சிரமப்பட்டு பல கிரந்தங்களை சாதித்துள்ளார். இந்த இரகசிய கிரந்தங்கள் என்று எடுத்து பார்த்தாலே இதில் முக்கியமானது இரகசிய திரேசாரம் என்பதாக மிகப்பெரிய கிரந்தமாகும். அது தவிர சில்லறை ரகசியங்கள் என்பதாக 32 கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார். சிறிய சிறிய நூல்கள் சில்லறை ரகசியங்கள் என்பவை. சில பேருக்கு முழுவதுமாக விரிவாக தெரிந்து கொள்ள அவகாசம் இருக்காது, புத்தியும் இடம் கொடுக்காது. அப்பொழுது அவர்களுக்காக சுருக்கமாகவும் அதே சமயம் மிக தெளிவாகவும் தேவையான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சுவாமி தேசிகன் சில்லறை ரகசியங்களை அருளி செய்துள்ளார். இந்த ரகசியங்களில்தான் பலவிதம். தத்துவங்களை பற்றி பல ரகசியங்கள், தத்துவ பதவி, தத்துவ ரகசியம், தத்துவ நவநீதம் முதலானதாக. அதுபோல ரகசியங்களை பற்றி பல நூல்கள், ரகசிய பதவி, ரகசிய நவநீதம் முதலானதாக இருக்கின்றன. அது தவிர ஹஸ்தகிரி மகாத்மியம், அபயப்பிரதான சாரம், சாரசாரம் முதலான பல ரகசிய கிரந்தங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சுவாமி மணிப்பிரவாள நடையிலே சாதித்திருக்கிறார். அதாவது தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்த நடையிலே. மணியும் முத்தும் கலந்தால் எத்தனை அழகாக இருக்குமோ அத்தனை அழகாக இந்த நடை இருக்குமாம். அதனால் மணிப்பிரவாளம் என்பதாக பெயர். பிரவாளம் என்றால் பவழம். இப்படி ஆச்சரியமான ஒரு பாஷையிலே, நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு மொழியிலே மிக ஆச்சரியமான ரகசியமான விஷயங்களை சுவாமி தேசிகன் இத்தனை கிரந்தங்களிலே நமக்காக சாதித்திருக்கிறார். இதில் சில விஷயங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். மொத்த விஷயங்களையும் சொல்வது என்பது முடியாத காரியம், மிக விரிவான காரியம். ஆகையால் இந்த இரகசிய கிரந்தங்களின் சாரங்களை சுருக்கமாக தொகுத்து நமக்கு இங்கே தரப்போகிறவர் ஸ்ரீமத் உபய வேதாந்த ஆச்சாரிய அழகர் கோயில் மாடபூசி உழப்பாக்கம் தேவநாதாச்சாரியார் சுவாமிகள். இவர் சம்ஸ்கிருதத்திலே PhD வரை பட்டம் பெற்று சென்னையிலே பிரசிடென்சி காலேஜ் என்கிற கல்லூரியிலே துறை தலைவராக, சம்ஸ்கிருத துறை தலைவராக இருக்கக்கூடியவர். தமது திருத்தகப்பனாரிடம் காலக்ஷேபம், வேதாத்தியனம் முதலானவற்றெல்லாம் செய்து சென்னையிலேயே சம்ஸ்கிருத வகுப்புகளும் பல காலக்ஷேபங்களும் பல உபன்யாசங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பே பரிச்சயமானவர். தம்முடைய குரல் வளத்தாலும் பொருள் செறிவாலும்
பல ஆஸ்திகர்களை தன் நகத்தே ஈர்த்து கொண்டவர் இந்த சுவாமி. இவர் சாதிக்கும் இந்த ரகசிய கிரந்தங்கள் என்கிற விஷயத்தை நாம் இப்போது கேட்கலாம். அஸ்மத்குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். வஷட்டே விஷ்ணவாஸ ஆக்ருணோமி தன்மே ஜுஷஸ்வ சிபிவிஷ்டஹவ்யம் வர்தந்து த்வா சுஷ்டுதயோ கிரோ மே யூயம் பாத ஸ்வஸ்திபிः சதா நः. ஹரிஹி ஓம். श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां. तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे. नमः सर्वेभ्यः. रहस्य ग्रन्थங்கள் சுவாமி தேசிகன் அனுகிரகித்தவைகள் அப்படிங்கிறதான விஷயம். இந்த பெயரே ஒரு சதஸ்ல சொல்ற மாதிரியா இருக்கு. ரகசியங்களை பற்றி இப்போ சதஸ்ல சொல்லணும். சித்தாந்தத்தில் நம்ம சித்தாந்தத்தில் யாதொரு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதான தத்துவஹித புருஷார்த்தாதிகள் உண்டோ அவைகளையெல்லாம் தெரிவிப்பதற்காக சுவாமி தேசிகன் பல வகைப்பட்டதான கிரந்தங்களை காண்பிச்சிருக்கார். அது ஸ்தோத்திர கிரந்தங்களாக இருக்கலாம், வாத கிரந்தங்களாக இருக்கலாம், சாஸ்திர கிரந்தங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிரந்த ஆவளி அந்த பரம்பரையில் வரும் பொழுது ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு சிலதுக்கு சுவாமியே திருநாமம் காண்பித்திருக்கார். அது என்ன ரகசிய கிரந்தங்கள்? ரகசியம் அப்படின்னு ஆன பிறகு அவைகளை ஒரு சதஸ்ஸில் சொல்லணுமா? ரகசியம்னு ஆன பிறகு அவைகளை புஸ்தகங்களாக போட்டு வெளியில் கொண்டு வரணுமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல ரகசிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அந்த ரகசிய கிரந்தங்களினுடைய பரம உத்தேசியம் என்ன? அவைகளாலே வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரகசிய கிரந்தங்கள்னு சாய்க்கக்கூடிய சுவாமியினுடைய திருவுள்ளம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, லோகத்தில் ஒரு உக்தி, ஒரு சூக்தி ஒன்று இருக்கு. ஷட்கர்ணோ பித்யதே மந்திரஹா அப்படின்னு சொல்லுவா. எந்த ஒன்று மந்திரமாக இருக்கோ அது ஆறாவது காதை அடைந்து விட்டதானால் அது மந்திரமாக இருப்பதில்லை அப்படின்னு அர்த்தம். பித்யதேன்னா உடைந்து போயிடுறதுன்னு அர்த்தம். ஆறாவது காதை அடைந்து விட்டதான மந்திரம் உடைந்து போறது அப்படின்னா மந்திரம் இனிமே மந்திரமா இல்லைன்னு அர்த்தம். அப்ப மந்திரம்னா என்னன்னா சுவாமியே காண்பிக்கிறார். மந்திரம் யத்னேன கோபயேத். எந்த ஒன்று மந்திரம் உண்டோ, எந்த ஒன்றை மந்திரமாக கொள்கிறோமோ அதை நாமும் ரொம்பவும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை அரிதாக காண்பித்து காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் அதை காப்பாற்றி வைக்கணும். காப்பாற்றி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமாக தெரிந்து விடாமல் யார் ஒருத்தன் அதற்கு பாத்திரமாவானோ, யார் ஒருத்தன் அதற்கு சரியானதான ஒரு பாத்திர விசேஷமோ அவனிடத்துல தான் குணாதிகளை எல்லாம் கொண்டு அதுக்கு உபசன்னனா வந்திருக்கக்கூடியவனிடத்துல மாத்திரம் சொல்லி அந்த மந்திரத்தை ரட்சணம் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இந்த ஆச்சாரியன் அந்த சிஷ்யனுக்கு அவனுடைய குணாதிகளை எல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்து அவனுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நமக்கு பாஷ்யக்காரருடைய சரித்திரத்தில்
அவர் அந்த அஷ்டாட்சராதி மந்திரங்களை பெறுவதற்காக திருக்கோஷ்டியூருக்கு அத்தனை வாட்டி எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு சிஷ்ய லட்சணத்தை பார்த்து அதுக்கு மிகச்சிறந்ததான பாத்திரம் இவன்தானா, அந்த சிஷ்யனுக்கு இந்த மந்திரத்தை பெற வேண்டும்ங்கிறதுல அத்தியந்தமானதான நோக்கு இருக்கா, அந்த மந்திரத்தை நம்மிடமிருந்து தான் பெறணுங்கிறதான அபிப்பிராயம். யாரோ தேவர் இவ்வளோ நாளாக கேட்ட சொல்லலை, அதனால் இந்த சுவாமி கிட்ட போயிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லாமல் ஒரு அத்தியந்தமானதான ஒரு 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 பிரதிபத்தி அவனுக்கு அந்த மந்திரத்திடத்திலேயும் ஆச்சாரியனிடத்திலேயும் இருக்கிறதான்னு பார்த்துட்டு தான் பெரியவா பண்ணுவான். ஏன்னா மந்திரங்கிறது இந்த காலத்தில் மேனேஜ்மெண்ட் மந்திரா, அந்த மந்திரங்கிற பதத்தை அவள் அப்படியே எடுத்துட்டான். அப்படியாக ஆக்கப்படுறது இல்லை, அது அப்படியே 4 பேருக்கு கூவி எடுத்துக்கோங்கோன்னு சொல்லக்கூடியது அல்ல. அப்போ 6வது காதுக்கு போகாமல் ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் தனியாக 2வது மனுஷனுக்கு சொல்லுவார், 3வது மனுஷனுக்கு போய் சேராமல் இருத்தல்கள். அப்போ மந்திரம்னு சொன்னால் ரகசியமாக இருக்க வேண்டியதுன்னு தெரியும். அப்போ ரகசியம்னு சொன்னால் மந்திரமாக ரட்சிக்க வேண்டியதுன்னு தெரியும். அப்போ ரகசியம்னு சொன்னால் ஆச்சாரியன் குணவானான சிஷ்யனிடத்தில் அவனுக்கு அந்த மந்திரத்தினிடத்திலேயும் ஆச்சாரியனிடத்திலேயும் உள்ள பிரதிபத்திய பரீட்சை பண்ணி பார்த்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தராக உபதேசிக்க வேண்டியது நம்ம சித்தாந்தத்தில் ஓரான் வழி வந்ததுன்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஆச்சாரியனின் மூலமாய் எங்கேயுமே விச்சித்தி இல்லாமல் குணவானான சிஷ்யனுக்கு அவளெல்லாம் சொன்னாள். இப்போ அப்படி ரகசியமாக தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள், எதையெல்லாம் ரகசியமாக தெரிவிக்கணும், எல்லாவற்றையுமே ரகசியம்னு சொல்லி ஆயிடுத்துன்னா சித்தாந்தம் நிலைக்காது. அப்ப எதையெல்லாம் சொல்லணும்னா, ஒருவன் உயர்ந்து செல்லுவதற்கு உத்கிருஷ்டமான கத்தியை அடைவதற்கு எதெல்லாம் முக்கியமானதுன்னு பார்க்கிறாள். அவனுக்கு முதல்ல தான் யாருன்னு தெரியணும். தான் யாருன்னு தெரிந்த பிறகு தனக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும். அந்த என்ன பண்ணதுனால வரக்கூடிய பிரயோஜனம் என்னன்னு தெரியணும். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவன் பண்ண வேண்டியது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதனால ஏற்படக்கூடிய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டோம். முதல்ல நாம யாரு, நமக்கு என்ன லட்சியம், எது நம்மளுடையதான அடையப்பட வேண்டியது, அதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு இதை நம்ம சித்தாந்தத்தில் தத்துவ ஹித புருஷார்த்தங்கள் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தா. தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் அப்படின்னு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வெறுமை உட்கார்ந்து இருக்கிறவாளுக்கு சொல்லக்கூடாதான். வெறுமை அந்த பக்கமாக போயிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சீட் இருக்கு, அது காலியாக இருக்கு, வேக்கன்சி இருக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லக்கூடாதான். அவனுடைய குணாதிகளை பரீட்சை பண்ணிட்டு. ஏன்னா நம்ம சித்தாந்தத்தில் ஆச்சாரியனாக இருக்கணுமானா அவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்னங்கிறத சுவாமி பறக்க காண்பிக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயேன்னு ஆரம்பிச்சு. ஆனால் சுவாமி ரொம்ப ஜாகரூகமாக தான் எழுதிருக்கார். உடனேயே பின்னாடி ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய லட்சணங்களை சொன்னா மாத்திரம் போராது, சிஷ்யனுக்கு இருக்க வேண்டியதான குணங்களையும் சொல்லணும். அப்படிங்கிறதுனால சிஷ்ய பிராப்த பரீட்சாம் கிருதவித அபிமத தத்துவத சிக்ஷணியா அப்படின்னு சிஷ்யனுக்கு வேண்டியதான குணங்களை இன்னும் பறக்க அதிகமாக காண்பித்தார். இப்போ ஆச்சாரியன் சிஷ்யன் இவாள் எப்படிப்பட்டவாளா இருக்கணுங்கிறது தெரிஞ்சுட்டோம். அந்த சிஷ்யனுக்கு வேண்டியதான குணங்கள் எப்படி இருக்கணும், அது ஆச்சாரியனை எப்படி போய் அடையணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கானா இந்த பையன்னு அவர் பார்ப்பார். அந்த மாதிரி இருந்தானால் அவனுக்கு ரொம்பவும் உத்கிருஷ்டமானதான விஷயம். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இங்கே ஒரு கதவு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த செவுரு தான் இரு, ஆனால் செவுருல நமக்கு ஏதோ ஒரு விதமானதான ஒரு மந்திரம் சொன்னால் அந்த கதவு திறக்கும். அந்த செவுருல ஒரு ஒரு துளை வரும். அந்த துளைக்கு உள்ள நிறைய நிதி ரத்னமும் தங்கமும் ரத்னமுமா இருக்குமானா அதனுடைய அது என்ன மந்திரமோ அதை எல்லாருக்கும் நாம் சொல்லிடுவோமா? அது யாருக்கோ பார்த்து தானே சொல்லுவோம். அந்த 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 வஸ்துவை அவன் நன்னா பரிபாலனம் பண்ணுவானா, தான் அதுக்கு நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துவானான்னு பார்த்துட்டு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி
இந்த வேதாந்தார்த்தங்களாகிறதான நிதிகள், அதை காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடியதான பெருத்த செல்வம், இந்த பெருத்த செல்வங்களை எல்லாம் அறியப்பட வேண்டியதான அரிய செல்வங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் ஆச்சாரியால் பல வகைப்பட்டதான மந்திரங்கள், அதாவது நாம் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய தத்வஹித புருஷார்த்தாதிகளாகிறதான திறவுகோள்கள், அவைகளை கொண்டு பாத்திரமான சிஷ்யனுக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய காரணத்தினால் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு காலக்ஷேபத்திலே குணவானா இருக்கக்கூடியவனுக்கு, சமயக் உபசன்னனா இருக்கக்கூடியவனுக்கு, பிரதிபத்தி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு சிறந்த சிஷ்யனுக்கு மாத்திரம் சொல்லி வர வேண்டியதுங்கிற காரணத்தினால இவைகளுக்கெல்லாம் ரகசியங்கள். அந்த மாதிரி ரகசியமாக நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாள் 6 வார்த்தை சொன்னார். ஸ்ரீமானான நாமே பரதத்துவம் அப்படின்னு ஆரம்பித்து சொன்னார். அதெல்லாம் சூத்திர ரூபமாக இருக்கக்கூடியது. அவைகளையெல்லாம் நல்ல விஷதமாக எடுத்து காண்பிக்கக்கூடியது தான் இந்த ரகசிய கிரந்தங்களினுடையதான தாற்பயம். இப்போ இந்த ரகசிய கிரந்தங்கள் தத்வஹித புருஷார்த்தங்களை சொல்லறதுக்குத்தான் எழுந்திருக்கின்றன. இதான் முக்கியம். இப்போ இந்த ரகசிய கிரந்தங்கள்னு சொல்லியிருக்கக்கூடியதில் சுவாமி அனுகிரகிச்சிருக்கக்கூடியவைகளை பார்த்தீர்களானா, பெரிய ரகசியம் அப்படின்னு ரகசிய திரயசாரத்துக்கு பெயர். பெரிய ரகசியம் அப்படின்னு அது பெரிய கிரந்தம். சுவாமி அதை ரகசியத்திரய சாரம்னு சொல்கிறார். மொத்த ரகசியங்களினுடைய சுருக்கமாக அதனுடைய மொத்த பிழிந்த சாறு அப்படின்னார். அப்படின்னாலே என்ன தெரியுது, அதுக்கு இன்னும் அர்த்தம் காண்பிச்சுட்டே போகலாம். சுவாமி மாதிரியினுடையதான மேதாவிலாசம் கொண்டவா அது எத்தனை வேணா அர்த்தம் காண்பிக்கலாம். சர்வ தர்மான்ல அந்த தர்ம சப்தத்துக்கும் அந்த தர்ம சப்தத்தில் இருக்கக்கூடியதான தர்மான் பகுவச்சனத்துக்கும் பகுவச்சனம் இருக்கிற பிறகு சர்வன்னு ஒரு சப்தம் காண்பிப்பானே, எல்லா தர்மங்களையும். அப்போ தர்மம்னா என்ன, தர்ம சப்தத்தில் இருக்கக்கூடிய பகுவச்சனம், பகுவச்சனத்துக்கு மேலே சர்வ சப்தம். இதுக்கெல்லாம் என்ன தாத்பரியம்ங்கிறத எத்தனை கிரந்தங்களில் எத்தனை விஷயங்களில் காண்பிக்கிறார் சுவாமி. அவருக்கு எத்தனையோ அர்த்தங்கள் தோன்றது. அதில் ரொம்ப சாரமாக என்ன ஒன்று உண்டோ அதை தான் ஸ்ரீமத் சாரத்தில் காண்பிக்கிறார். இதுதான் பெரிய ரகசியம்னு அந்த கிரந்தத்துக்கு பெயர். ஆனால் அந்த ரகசியத்திரய சாரத்தினுடைய சாரம் அதை சாரசாரம் அப்படின்னு காண்பிக்கிறார். சுவாமி காலத்தில் 104 கிரந்தங்கள் அவர் காலத்தில் அந்த 100க்கும் பரசதம் கிரந்தாக அனுகிரகிச்சிருக்கார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நாம் ஒரு கதையை ஒரு விஷயத்தை நாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதையே விவரிச்சும் அதையே சுருக்கமாகவும் அதையே தினவாட்டி சொல்லறது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் சுவாமி எதிர இருக்கக்கூடியவா யாரு, அவ எவ்வளவு தூரத்துக்கு கேட்கக்கூடியவாளா இருக்கா, அவளுக்கு இருக்கக்கூடிய ஆசையை பொறுத்துண்டு சொல்லக்கூடியவாளினுடையதான ஸ்வபாவம் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் நல்ல விஷதமாக சொல்லலாம்ங்கிறதான அவகாசத்தில் சொல்லி இருக்கக்கூடியது ரகசியத்திரயசார். ஆனால் அதனுடைய சாரத்தை அந்த ரகசியத்திரயம்னு சொல்லப்படக்கூடியதான அந்த 3 மந்திரங்கள், திருமந்திரம், அஷ்டாட்சரம்னு சொல்லப்படக்கூடியதான திருமந்திரம், அப்புறமா துவயம், அதே மாதிரி சரம ஸ்லோகம், இது 3னுடையதான சாரத்தை சொல்லணும்னு சுவாமி கேட்டு அப்போ என்ன பண்ணார்னார், சாரசாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணார். அது 3 மந்திரங்களினுடைய சாரம். அது இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி இருக்கக்கூடிய சாரசாரம். சாரசாரத்தில் ரொம்ப அத்தியந்தமாக பரபக்ஷ கண்டனம் கிடையாது. ஆனால் ரகசியத்திரய சாரத்தில் நேரடியாக பரபக்ஷ கண்டனம்ங்கிறது இருக்காதே தவிர அதில் குதிருஷ்டிகளினுடைய மதாதிகளை எல்லாம் கண்டிக்கிற இடமும். இப்போ நம்ம உபன்யாசத்தில் கொஞ்சம் போகிற அதெல்லாம் போட்டுட்டு காண்பிச்சாதான் ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு சொன்னதாக ஆகும். அப்போது சாரசாரங்கிறதான கிரந்தம் அதையும் சுருக்கமாக காண்பிச்சது. சிலதெல்லாம் தனியாக ரகசிய கிரந்தங்கள்னு காண்பிச்சார். இப்போ ராமன் ஒரு ஸ்லோகம் சொன்னான், அந்த ஸ்லோகத்தை நாமும் ராமன் சொன்ன சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சக்ரதேவ பிரபன்னாயன் சுவாமி தேசிகனுக்கு நல்ல பாண்டித்யம் இருக்கிறவா யாரா இருந்தாலுமே, நல்ல பாண்டித்யம் இருக்கிறவா யாரா இருந்தாலும் வியாக்கியானம் பண்ணுறதுல அவளுக்கு அபிருச்சி இருக்கும். நல்ல பாண்டித்யம் இருக்கிறவாளுக்கு சாதாரணமான விஷயங்களாக இருந்தாலும் அதை விஷதமாக சொல்லணுங்கிறதுல அவளுக்கு அபிருச்சி நோக்கு இருக்கும். சுவாமி தேசிகனுக்கு அது ரொம்பவுமே உண்டு. சிலதெல்லாம் வியாக்கியான கிரந்தங்களாகவே பண்ணியிருக்கார். இப்போ கிட்டத்தட்ட அதே வியாக்கியான ரூபமாக எழுந்தருள் இருக்கக்கூடியது தான் இது சில ரகசிய கிரந்தங்கள்.
ரகசிய சிகாமணின்னு ஒன்று, அபயப்பிரதான சாரம்னு ஒன்று. இது ரெண்டுமே ராமச்சரம ஸ்லோகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான வியாக்கியானம்தான் அபயப்பிரதான சாரம். அது ராமச்சரம ஸ்லோகம் மாத்திரம் இல்லை, அதுக்காக அவர் ராமாயணத்தினுடைய பல ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும். அபயப்பிரதான சாரம் ரொம்ப 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 இனிமையா இருக்கு. அது இந்தூர் நாம ராமன் திருவடிவாரத்தில் இருந்துட்டு அந்த ஸ்லோகத்தை அவசியமா சொல்லணும்னு அந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார். ஜெயத்யாஸ்ரித சந்திராச நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை காண்பிச்சார். ஜெயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயா காண்பித்தார். ஆனா அங்க அந்த தேசிகனுடைய கவித்துவம், அந்த தேசிகனுடையதான நிரர்களமான வாக் பிரவாகம், அந்த ராமன் எப்படிப்பட்டவன் ஆரம்பிக்கிறார். அபயப்பிரதான சாரம். நமஸ்தஸ்மை கஸ்மை ஜன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தான யசசே சுராதீஷஸ்வை ரக்ஷண குபித சாபாயுதவது திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜரஜசே. இது கவிதார்க்கிக சிம்மமா இல்லாதவாளத வாக்கில் இந்த மாதிரி பதங்கள் வராது. அப்படிதான் வரும், அவருக்கு மாத்திரம்தான் வரும். இது சாட்சாத் வெள்ளை பரிமுகன் தேசிகனாய் எழுதினா மாத்திரம்தான் இந்த மாதிரி பதங்கள் எல்லாம் வரும் இல்லையானா. இதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? இந்த ஸ்லோகம் ராமனுக்கு நமஹான்னு அர்த்தம். நமஹா தஸ்மை. யார் தஸ்மை நமஹா? இந்த குழந்தைகளுக்கு கூட தெரியும், நமஹா வந்ததுன்னா 4வது விபக்தி தான் வரணும் அப்படின்னு. அதனால தஸ்மை நமஹா. யாருக்கு நமஸ்காரம்னார்? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. அப்படி சீதாபதியானதான ராமச்சந்திரன் அவனுக்கு நமஸ்காரம்னு சொன்னா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, வாயில நுழையிற மாதிரி, சுலபமா சுகரமா அழகா அற்புதமா இனிமையா மதுரமா இருக்கக்கூடியதான ஸ்லோகமா தெரியறதே, அதே ராமாய நமஹா தான். ஆனா அது வரும் பொழுது சிம்மத்தினுடைய கர்ஜனையா வருது. அது ராமனினுடையதான ராகவ சிம்மத்தின் விஷயமா வருது. அந்த ராகவ சிம்மம் பண்ணதான பெருமைகளை காண்பிக்கிறதுக்காக வருது. அந்த ராகவ சிம்மத்தினுடையதான திருவடியினுடைய பெருமையை காண்பிக்கணுங்கிறதுக்காக வருது. அந்த எம்பெருமான் பண்ணி இருக்கக்கூடியதான விலட்சணமானதான காரியங்களை சொல்லணுங்கிறதுக்காக வரும் பொழுது நாக்கு தடப்படவே மாட்டேங்கிறது. ஸ்லோகம் கொட்டிட்டு போறார் அவர். நமஸ்தஸ்மை. எப்படிப்பட்டவர்? கஸ்மை சன. அவன் இன்னார், இப்படிப்பட்டவன், இவ்வளவு பெருமை வாய்ந்தவன், இவ்வளவு கீர்த்தி கொண்டவன் அப்படின்னு எங்க ராமனினுடைய பெருமையை நான் ஏதாவது ஒரு ஸ்லோகம்னா அதுல இத்தனை எழுத்து இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு உண்டே, அதுக்குள்ளலாம் அவன் அடங்கிடுவானா? அதனால அவன் பெருமையை எனக்கு சொல்ல மாட்டாது. அதனால சுவாமி தேசிகனே அவன் பெருமையை சொல்ல முடியாதாம். சாட்சாத் ஹயக்ரீவனே பெருமையை சொல்ல முடியாதாம். அதனால யாருக்கு நமஹா அப்படின்னார்? கஸ்மை சன நமஹா. யாரோ ஒருத்தன்னா என்ன சொன்னார்? நம்ம சம்ஸ்கிருதத்துல எந்த ஒன்றினுடையதான பெருமையை முழுவதுமா வெளிப்படுத்த முடியாதோ அந்த இடத்துல கிம் சப்தத்தை உபயோகப்படுத்துவோம். காபி காருண்ய சீமாலாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? நீங்க தசாவதார ஸ்தோத்திரத்திலையும் கடைசியில முடிகிற பொழுது அவனுடைய பக்தி காபி அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, அது இன்னதுன்னு சொல்லிட மாட்டாதது அப்படின்னு. அப்படி அதி விலட்சணமானதான எம்பெருமானாம் அவன். அப்படிப்பட்டதான நமஸ்தஸ்மை கஸ்மை சன பவது. என்ன அப்படி விலட்சணம், என்ன அப்படிப்பட்டதான வைலட்சண்யம் அந்த ராமனுக்கு இருக்குன்னார். யாராவது ஒருத்தர் அந்தண்ட பக்கம் இருக்கக்கூடியவா தன்னை சேவிக்கவே இல்லைனாலும் அந்த பக்கமா போயிட்டு இருக்கான், இதோ இங்க வரா, ஆனா தன்னை சேவிக்காம போறான்னா கூட போனா போறதுடான்னு உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லக்கூடிய இதர தேவத்தை எங்க ராமனுக்காவே உண்டா? கற்பார் இராம பிரானை எல்லாம் மற்றும் கற்பரோன்னு வெறுமையா சொன்னா வாழலாம். ஏன்னார் அந்த காகம் சகல லோகங்களையும் சுத்தி சுத்தி எங்கேயோ போய் விழுந்தது. அப்படி விழுந்த பொழுது கஷ்டப்பட்டு விழுந்தது, மூச்சு வாங்கிட்டு சுவாசத்தினால விழுந்தது, இனிமே பறக்க முடியாதுங்கிறதுனால விழுந்தது. விழுந்த பொழுது அதனுடையதான தலை அந்தண்ட பக்கமாக இருந்துதான். பிராட்டி பெருமாளினுடைய கவனத்தை திருப்பி அங்கே பாருங்கோன்னு சொல்லிட்டு இதனுடைய தலையை திருப்பி வச்சாலாம். உடனே இங்கே பாருங்கோ, இது காலில் வந்து விழுந்துடுத்து ரட்சணம் பண்ணுங்கோன்னு சொன்னான்னு பெரிய வியாக்கியானம் பண்ணுறது. இது வரைக்கும் நடந்திருக்கிறதா வச்சுப்போம். இப்போ நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். நாம் என்ன பண்ணுவோம்? இவனா இப்படியே சுத்தின்னு இருந்தான், ஒரு க்ஷணம் கூட என்கிட்ட வந்து அவனுக்கு சாரி அப்படின்னு சொல்லணுங்கிற எண்ணமே இல்லை, நான் பண்ணது தப்புன்னு எண்ணமே அவனுக்கு இல்லை. இவனுக்கு எதுக்கு நீ பறிஞ்சுட்டு வர?
அப்படின்னு தான் நாம் ஆற்றுல கேட்போம் யாராக இருந்தாலும். ஆனால் நம்ம ராமன் மாத்திரம் எப்படிப்பட்டவனா, இவ பிராட்டி இப்படி பண்ணி இருக்கலன்னாலும் ரட்சணம் பண்ணியிருப்பானா. அதை சுவாமி காண்பிக்கிறார். நமஸ்தஸ்மை கஸ்மை சன ஏன்னர் நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா. யார் நிஷ்கிஞ்சனாளோ, புகழொன்றில்லைன்னு இருக்கக்கூடியவாளோ, வேறு ரக்ஷகம் இல்லை கத்தியந்தரம் இல்லைன்னு இருக்கக்கூடியவாளோ, அவளினுடைய ரக்ஷணத்துக்கு லோகத்தில் எத்தனை பேர் சுவாமி இருக்கா? என் காலில் வழட்டும் நான் ரக்ஷணம் பண்ணுறேன், என்கிட்ட வந்து கேட்கட்டும் ரக்ஷணம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவாளையே நாம் பெருமையாக சொல்லுவோமானால் எங்க பெருமாள். அதனால தான் ராமனுக்கு பெருமாள்னு பெயர், ராமனுக்கு பெரிய பெருமாள்னு அப்படி பெயர். பெருமாள் கொண்டாடின பெருமாள் அப்படின்னு ரங்கநாதனை நாம சொல்லுவோம். அந்த எம்பெருமான் ராமன் நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா. அதுவும் ஏதோ ஒரு வாட்டி பண்ணானா, அவன் வெறும ரட்சணம் பண்றதுன்னு வச்சுட்டானா. காலில் வந்து விழவே இல்லாத ராவணனாயிருந்தாலும் எதிவா ராவண ஸ்வயம்னு சொன்னானே. இந்த திருவாக்கெல்லாம் எங்க ராமனை தவிர வேற யாருக்கு வருமானு கேட்கிறதால சமாச்சாரத்தினால சுவாமி காண்பிக்கிறார். ஸ்வயம் ரக்ஷாவ தீக்ஷாவா கொண்டவன். ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தான யசசே. அதனால பெருமாள் ராமனினுடையதான புகழ் நன்னா பிரகாசிக்கக்கூடியதா இருக்கக்கூடியதான அவனை பற்றி நாங்கள் முழுக்க சொல்லிட முடியுமா? அதுக்கப்புறமா அடுத்தது அவனுடைய திருவடிகள் பண்ணதான பெருமையை காண்பிக்கிறார். சுராதீஷஸ்வை ரக்ஷண குபித சாபாயுதவது திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜரஜசே. இன்னொரு பெண்ணினுடையதான ஸ்பர்ஷம் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால ஒருத்தர் சமத்காரமா சொன்னார். ராவன் அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தானாம். ராவண வதம் எடுத்து அந்த கல்லில் உட்கார்ந்துட்டு இருந்தான். எதிர பக்கத்தில் வராளாம், அப்படியே அழற்றிண்டு வராளாம் மந்தோதரி. அந்த மந்தோதரி வந்த உடனே அந்த இடத்துல மந்தோதரி பரமாத்மாவினுடைய குணங்களா ராமனுடைய குணங்களா அங்கே பறக்க சொல்றார் ஸ்ரீமத் ராமாயணத்தில். அப்போ ஒரு உபன்யாசகர் அழகா காண்பிச்சார். அப்படி வந்த பொழுது அவள் ராமன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். சூரியனுடைய கிரணத்தினால ராமனுடையதான நிழல் பட்டுது. அவ அங்கேருந்து வரா. அவ பக்கத்துல வந்து ராமனை கை கூப்பணும், தன்னுடைய ஆத்துக்கார பார்க்கணுங்கிற பொழுது அவ முன்னாடி வர ராமன் 4 அடி பின்னாடி போனானாம். ஏன்னா அவன் நிழல் தன்னுடைய நிழல்ல பட்டுற போறதேன்னு போனான். இதுதான் அவனுடையதான சமதிக சமிந்தான யசஸ் அப்படின்னு. அப்படி பரஸ்திரியினுடையதான சம்பர்க்கத்தை நிழல்ல கூட கூடாதுன்னு இருக்கக்கூடியவன் தன்னுடைய திருவடி பட்டு ஒரு கல்லு பெண்ணாயிடுச்சுன்னா அந்த சமயத்துல அகல்யாவினுடையதான சம்பர்க்கம் வந்துடுமே. அப்படிங்கிறதுனாலயா சுவாமி காண்பிக்கிறார். எப்படி சுராதீஷ ஸ்வைரக்ஷண. இந்த ஸ்வைரக்ஷணங்கிறதுக்கெல்லாம் ஸ்வைரமா நாம வியாக்கியானம் பண்ணலாம். ஸ்வைரக்ஷண குபித, இது யோகத்துல யாருமே சொல்லாத ஒரு பதம். ரிஷிகளுக்கு 1000 பதங்களை வச்சிருக்கோம். முனிவர்னு வச்சிருக்கோம், ரிஷின்னு பதம் வச்சிருக்கோம், அப்புறமா மந்திர திரஷ்டான்னு வச்சிருக்கோம், தபஸ்வின்னு வச்சிருக்கோம், இல்லையா தபோநிதி, எத்தனை பதங்களை சொன்னோம். இது வரைக்கும் லோகத்தில் யாருமே சொல்லாத ஒரு பதம் காண்பித்தார். இந்த இடத்துல கௌதமருக்கு எந்த பதம் சொன்னாலும் சரியா இருக்காது. அங்கதான் கவிதார்க்கிக சிம்மம் அவர் காண்பிக்கிறார். இவ என்னமோ பண்ணா, என்ன பண்ணா, ஸ்வைர க்ஷணமா இருந்தா. க்ஷணனா ஆனந்தம்னு அர்த்தம். தன் இஷ்டத்துக்கு ஆனந்தப்பட்டு இருக்கிற வேளையில அவர் தபஸ்வியா இருந்து என்ன பண்றது சுவாமி? அவர் மந்திரத்தை கண்டுபிடிச்சுட்டு என்ன பண்றது? அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னார், ஷாபாயுதரா இருந்தார். ஷாபம் ஆயுதம் எஸ்ய, ஷாபத்தை ஆயுதமாக கொண்டவன். நாம ஷார்ங்கபாணி சக்கரபாணி அப்படின்னு சொல்ற மாதிரி அவள்லாம் ஷாபபாணிகள். அவர் ஷாபத்தை கையில கொண்டு அவனுக்கு அந்த இதை கௌதமர் அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். அதனால ரிஷியை காண்பிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஷாபாயுத அப்படின்னார். ஷாபாயுத வது திருஷத்தா, அவனுடையதான மனைவி, அவளுடைய திருஷத்தா. இந்த பதங்கள் எல்லாம் அதாவது சாகித்யத்தில் அந்த பல பதங்களை பார்க்கிற பொழுது அந்த பதங்களை கேட்ட உடனே மனசுல ஆஹா அப்படின்னு தோணக்கூடியதான ஒரு ஸ்லோகம் இது. திருஷத்தா துர்ஜாத, அந்த கல்லான தன்மை, அதனால ஏற்பட்டதான ஒரு தௌர்ஜாத்தியம், அவளுடையதான ஒரு சாதாரண நீச்சத்தன்மை, அதையெல்லாம் போக்கக்கூடிய திருவடிக்கு நமஸ்காரம் இல்லை, திருவடியினுடையதான ரஜஸுக்கு நமஸ்காரம்னர். துக்கே சுகேவ ரஜஏவ பபூவ ஹேது அப்படின்னு போஜராஜன் காண்பித்தான். அப்படி
அந்த அபயப்பிரதான சாரம் ஆரம்பிக்கிறதே இந்த ஒரு ஸ்லோகமே எவ்வளவு நேரம் வேணாலும் சொல்லலாம். அத்தியுதமானதான ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். அதனுடையதான பல அதிகாரங்களில் அந்த ஸ்ரீமத் ராமாயணம் முழுவதுமே பிரபத்தி சாஸ்திரம் அப்படிங்கிறத காண்பித்தார். இதுக்காக தனியாக அந்த கிரந்தத்தை பண்ணார். ரகசிய சிகாமணிங்கிறதான கிரந்தம் அது வராக சரம ஸ்லோகத்திற்காக வியாக்கியான ரூபமாக எழுந்தது. அஞ்சலி வைபவம் ஆளவந்தார் பண்ணி இருக்கக்கூடிய தொதங்கிரி முத்திஷ்யங்கிறதான ஒரே ஒரு பாசுரத்துக்கு வியாக்கியானமாக எழுந்திருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாக எழுந்திருக்கக்கூடியதான கிரந்தம். உபகார சங்கிரகம், பிரதான சதகம், இதெல்லாம் தனி ஹஸ்திகிரி மகாத்மியம், இதெல்லாம் தனித்தனியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ரகசிய கிரந்தங்கள் தான். அவ கிரந்தங்கள்ல தான் சேர்த்திருக்கா ரகசிய கிரந்தங்கள். ஆனா நம்ம சித்தாந்தத்துக்காக சித்தாந்தத்தினுடையதான விஷயங்களை எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த ரகசிய கிரந்தங்கள்ங்கிறதான பேர்ல சுவாமி ஒரு சில பேர்களை மாத்திரம் சொல்றேன். அந்த அந்த பெயர்களிலிருந்தே அதனுடைய தாத்பரியம் நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்க, தத்துவத்ரய சுலகம், அப்புறமா தத்துவத்ரயத்தையும் இப்படி சுருக்கமாக சொல்லுறது. தத்துவ நவநீதம், தத்துவத்தை அப்படி வெண்ணையை கடைஞ்சி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடியது. இது மாதிரி அதே மாதிரி ரகசியம்னு இருக்கும். ரகசிய நவநீதம் அப்படின்னு எல்லாம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, விளக்குகளுக்கு இல்லை அந்த காலத்தில். ராத்திரி வேளையில் எதுவாக பண்ணுறதா இருந்தாலும் சூரியோதயத்துக்கு முன்னாடி அஸ்தமனத்துக்கு முன்னாடி பண்ணணும். ராத்திரி வேளையில் உட்காந்து எழுத போகிறாளா? இல்லை எழுதுறதுன்னா எவ்வளோ சிரமப்பட்டிருக்கணும். இதில் எழுதின விஷயத்தையே என்னதுக்கு எழுதுறது அப்படின்னு நமக்கு ஒரு லெட்டர் வந்ததுன்னா எத்தனை பேர் சுவாமி அந்த லெட்டர் வந்ததுன்னா, யாரும் இப்போ லெட்டர் எழுதுறதில்ல, எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்கோம். லெட்டர் வந்ததுன்னா அந்த லெட்டரில் அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருன்னா எத்தனை பேர் அந்த லெட்டருக்கு மதித்து நம்ம பதில் அனுப்புகிறோம். இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் லெட்டரே தெரியாது, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு எவ்வளவோ காரியம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு இந்த போஸ்டல் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் அந்த காலத்திலே இருந்திருக்கு. சுவாமி தேசிகனுக்கு யாரோ ஒருத்தர், ஒரு ராஜாவினுடைய குமாரன், ஒருத்தர் மாதவ குமாரன், அப்பா பேர் மாதவனா, அவன் சில கேள்விகளை எல்லாம் இவருக்கு கேட்டிருக்கார். அப்போ அவருக்கு சொல்றதுக்காக தத்துவ சந்தேஷம், இது சந்தேஷம், இங்கேருந்து மெசேஜ் அனுப்புறார். எதுலன்னா ஒரு பத்திரத்தில் எழுதி அனுப்புறார். பத்திரத்வாரா சந்தேஷம், இதெல்லாம் பத்திரத்வாரா. இது நம்ம சித்தாந்த ரட்சணம் இதெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்க. அந்த காலத்தில் வாஸ்தவமாகவே சொல்லுவா, யார் ரொம்ப சிறந்தவா யாரு அப்படின்னா, ஒரு ஒரு நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு சின்ன 15 பைசா, அந்த காலத்தில் 15 பைசா தான் அந்த கார்டு. அந்த கார்டுக்குள்ள ஒரு மலை மேட்டர்ஸ் விஷயங்களை எழுதியிருப்பான். இந்த பக்கம் சுருக்கு எழுதுவா, இந்த பக்கம் சுருக்கு எழுதுவா, அப்படிலாம் எழுதியிருப்போம். அது இது எல்லாத்துக்கும் யார் படித்து கரெக்டாக அவள் கேட்ட சந்தேகத்துக்கு பதில் எழுதுகிறாளோ, சில பேருக்கு எழுதுறதே வேலையாக இருக்கும். சுவாமி தேசிகன் இது வேறு பண்ணி தத்துவ சந்தேஷம், ரகசிய சந்தேஷம், இந்த மாதிரி எல்லாம் திருப்பி தத்துவங்கள் அப்படிங்கிறது என்ன, நம்ம சித்தாந்தத்தில் நாம் சாங்கியால் சொல்லக்கூடியதான தத்துவங்கள் என்ன, அதுக்கு மேலே 25வது தத்துவமாக இருக்கக்கூடிய ஜீவன், மேலே எம்பெருமான் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஆனால் அந்த கிரந்தத்தினுடைய தேவைக்கு ஏற்ப சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். ஒரு கார்டில் தான் எழுதி அனுப்பணும் அப்படின்னா அவ்வளோதான் எழுதுவேன் இருக்கு, அப்படி தான் இருக்குது. வாஸ்தவமாக பார்த்தா தெரியும், நம்ம விளையாட்டுக்கு சொல்லவே இல்லை. இப்போ தத்துவ சந்தேஷம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிரந்தம், தத்துவத்ரய சுலகம் அப்படின்னா ஒரு சின்ன கிரந்தம். ஆனால் இதுவே சுவாமி தேசிகனுக்கு நல்லா விஷதமாக அதே விஷயத்தை விஷதமாக சொல்லணுங்கிறதுக்காக தான் சாரசாரம் அதுக்கு மேலே ஏற்பட்டதெல்லாம் எல்லாம் ஒன்று தான். இப்போது ஆனால் அதில் அந்த எவ்வளவுக்கு எவ்வளோ விரிவு போகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளோ அதனுடையதான காம்பீரியம், அதனுடைய அர்த்தத்தினுடையதான அந்த அந்த காம்பீரியமானது இருக்கு. இப்போ பார்த்தீங்களான்னா ரகசிய ரத்னாவளி அப்படின்னு ஒரு கிரந்தம், அதை சொன்னாலே இந்த மொத்த எல்லா விஷயங்களும் வந்துடும். ரகசிய ரத்னாவளி அப்படின்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தம் என்ன தெரியுமோ இல்லையோ, நம்ம மொத்த சித்தாந்தத்தினுடையதான சாரம் என்னங்கிறத சூத்திர ரூபமாக ஒரு 30-32 வாக்கியங்களில் சொல்லி கொடுத்தோம். ரகசிய ரத்னாவளி நம்ம சித்தாந்தத்தினுடைய ரகசியங்களாக இருக்கக்கூடியவைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு 30 வாக்கியங்களோ 32 வாக்கியங்கள்லையோ. இப்போ பாருங்க, நம்மளை மாதிரி ஒருத்தருக்கும் அதான் சுவாமிக்கு, அதான் அவர் சுவாமி, அவள்லாம் பெரிய சுவாமிகளாக கொண்டாடப்பட்டு இன்னி வரைக்கும் 750 கொண்டாடுறோம். நாம் இருக்கிற பொழுதே யாரும் தெரியுமா கிடையாது. ஏன்னா அவர் 30 வாக்கியங்களாக காண்பிச்சார் இல்லையோ. யாரோ ஒருத்தர் கேட்டார், அதுக்கு அவருக்கு ஏதோ பதில் சொல்லிட்டோம், நாம் அந்த சொன்ன பதிலை வச்சுட்டு சந்தோஷப்பட்டுன்றோம். சுவாமி என்ன பண்ணியிருக்கார், இந்த 30 வாக்கியங்களாக அவருக்கு சொல்லிட்டு அந்த 30 வாக்கியங்களுக்கும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் வியாக்கியானம் பண்ணார்.
ரகசிய ரத்னாவளி 30 வாக்கியம். அந்த ரகசிய ரத்னாவளி ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் தான் ஹிருதயத்தில் கொண்டிருந்ததான அபிப்பிராயம் என்னங்கிறத காண்பிக்கிறதுக்கு ரகசிய ரத்னாவளி ஹிருதயம் அப்படின்னு ஒரு கிரந்தம். அது விஷதமாக நன்னா ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் நன்னா ஆழமாக காண்பிச்சிருக்கார். அது இது முதல்ல என்னென்னா எழுதுறதுக்கு பொறுமை வேணும் பாருங்க இல்லையா? நமக்கு எழுதினதை படிக்கிறதுக்கே பொறுமை இல்லையா? வாஸ்தவமாக அது இந்த மாதிரி அகாடமிக் ஃபீல்டில் இருந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுங்கோ, 3 பக்கம் எழுதி கொடுங்கோன்னு கேட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணுறவாட மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லை. அவள்கிட்ட போய் நீங்கள் வாங்கோன்னு ஒரு ஆர்டிக்கல் அதுவும் அடையன் மாதிரி ஒருத்தர்கிட்ட இந்த மதுராந்தக பாடசாலையிலேருந்து எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா. மகா கஷ்டம் நம்மளுக்கு எழுதுறதெல்லாம். ஆனால் சுவாமிலாம் எத்தனை ரகசிய ரத்னாவளி எழுதி ரகசிய ரத்னாவளி ஹிருதயம், தத்துவ சந்தேஷம், அந்த சந்தேஷம் எல்லாமே ரகசிய சந்தேஷம் எல்லாத்துக்கும். அப்போ இவைகளினுடைய அந்த சுவாமியினுடையதான சாரம் என்ன இதில் காண்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ வாஸ்தவத்தில் ரகசியம்னு சொல்லப்படக்கூடியது என்னன்னா தத்துவஹித புருஷார்த்தங்கள் சொன்னோம், அர்த்த பஞ்சகம்னு இருக்குது. இதெல்லாம் பெரிய விஷயமா போயிடும். அதில் சுருக்கமானது என்னன்னா நம்ம சித்தாந்தத்தில் மந்திரம் 3 மந்திரங்கள், எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடியது அஷ்டாட்சரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 8 எழுத்து மந்திரம். அதுக்கப்புறமா துவயம்னு சொல்லப்படக்கூடிய 2 பகுதியாக இருக்கக்கூடிய மந்திரம். அதுக்கப்புறமா அனுஷ்டுப் ஸ்லோகமாக கிருஷ்ணன் சொல்லி இருக்கக்கூடியதான கீதாவினுடைய முடிவில் இருக்கக்கூடிய சரம ஸ்லோகம்ங்கிறதான. இப்போ இது ரகசியங்கிறதுனால தான் மந்திரங்களை இங்கே சொல்லறதில்லை. அது ஆச்சாரியன் சிஷ்யனிடத்தில் காலக்ஷேப காலத்தில் அவனுக்கு சொல்ல வேண்டியது. அதனால் அஷ்டாட்சரம், துவயம், சரம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவைகளினுடையதான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இதை சொல்லி ஆயிடுத்துன்னா இந்த உபன்யாசம் நாம் சொல்லி முடிச்சு விடலாம். இப்போ அஷ்டாட்சர மந்திரம், அஷ்டாட்சர மந்திரத்தை பல பேர் பலவிதமாக காண்பிச்சிரு. பலவிதமானா ஆழ்வார்கள் எல்லாம் பத்தியங்களில் வேற வேற முறையில் எப்படி எப்படி காண்பிக்கலாமோ அப்படி காண்பிச்சிருக்க. அதில் முதல்ல பிரணவம் இருக்கு, அதுக்கப்புறமா நமஹாங்கிற சப்தம் இருக்கு, அதுக்கப்புறமா எம்பெருமானுடைய பதத்தை அவனுக்கு மாத்திரமே வரக்கூடிய பதம் இருந்து அதில் 4வது விபக்தி இருக்கு. இதுதான் நமக்கு இது அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய ஸ்வரூபம். ஆனால் இது ஒவ்வொன்றுமே என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாரம் இந்த ரகசிய கிரந்தங்களினுடைய. இப்போ நாம் பிரணவம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். பிரணவங்கிறதுக்குள்ளேயே 3 எழுத்து இருக்கு அப்படின்னு தெரியும். அதில் முதல் எழுத்தாக இருக்கிறது நம்ம எழுத்துக்கள்லேயே முதல்ல இருக்கக்கூடியது. அந்த 3 எழுத்துல கடைசியாக இருக்கக்கூடியது நம்ம எழுத்து வரிசையில், சம்ஸ்கிருதத்தில் எழுத்து வரிசைகளில் காலேந்து மா வரைக்கும் வியாக்கரணத்தில் படிச்சிருப்பீங்கோ. காதையோ மாவசானாக ஸ்பர்ஷாக அப்படின்னு வரக்கூடியது. அந்த எழுத்துக்களினுடைய சங்கியாபடி பார்த்தீர்களானால் மா அப்படிங்கிறது காலேந்து ஆரம்பித்து வரும்பொழுது 25வது எழுத்து. 25வது தத்துவம் ஜீவன் அப்படிங்கிறதுனால மகாரம் ஜீவவாச்சிங்கிறதும் நம்மளுக்கு சித்தாந்தத்தில் சொல்லி கொடுத்துட்டா. முதல்ல இருக்கக்கூடியது முதல் எழுத்து, அது எம்பெருமானை குறிக்கக்கூடியது. ஏன்னா எம்பெருமானே கீதையிலேயே அக்ஷராணா மகாரோஸ்மின்னு சொல்லியிருக்கா. அதனால் முதல்ல இருக்கக்கூடியதான எழுத்து அகாரம். பிரணவத்தில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து அகாரம் எம்பெருமானை குறிக்கிறது. கடைசியில் இருக்கக்கூடியது ஜீவவாச்சி. ஆனால் இது 2துலேயும் சந்தேகமே இல்லை. எந்த மதத்திலையும் எந்த மதத்திலையுமே இது 2துலேயும் சந்தேகம் இல்லை. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான எழுத்து ஊ அப்படிங்கிறதான எழுத்து. இந்த ஊவுக்கு அர்த்தத்திலேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஊன்னா ஏவ அப்படின்றதான நிர்தாரணம், அதுதான் அப்படின்னு. அதை நாமளும் ஒத்துக்கிறோம், மற்றவாளும் ஒத்துக்கிறோம். ஆனால் எங்க வித்தியாசம் வருது அப்படின்னா, இப்போ ஆன்னா எம்பெருமான், ஊன்னா ஏவ அதுதான். அதே மாதிரி மான்னா ஜீவன். அத்வைத்தம் இப்போ கொஞ்சம் அத்வைத்தத்துக்கு போகலாம். அத்வைத்தம் என்ன சொல்றதுன்னா, ஜீவன் அப்படின்னு யார் ஒருத்தன் இந்த லோகத்தில் தெரிகிறானோ தெரிகிறானோ அவனே தான் பிரம்மம் அல்லது பிரம்மமே அப்படி தெரியறது அப்படிங்கிறது தான் அத்வைத்தம். ஜீவன் ஒன்று சத்தியமாக யதாவத்தா கிடையாது, ஆனால் அந்த மாதிரி பிரதிபாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். பிரம்மமே ஜீவன் போலே இருக்கிறது, ஜீவன் வேற பிரம்மம் வேற அப்படிங்கிறது இல்லை. அப்போது ஜீவனே அந்த பிரம்மமே தான் அப்படின்னு ஆகிறதா. இப்போது இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை எடுத்துட்டா, பிரம்மமே ஜீவன்
தான் ஜீவன் அப்படின்னு அத்வைதத்துக்கு தான் ஸ்பஷ்டமா வரா மாதிரி இருக்கு. பிரம்மம் ஏவ உ ம ஜீவன். அப்ப ஸ்பஷ்டமா என்ன சொல்றது? பிரம்மம் தான் ஜீவன் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கிற பொழுது நாம அத்வைதத்தை எதற்கு கண்டிப்பானே, நாம என்னத்துக்கு வேற மாதிரியாகலாம் அர்த்தம் சொல்லுவானே அப்படின்னு. ஆனா என்ன விஷயம்னா, வேதம்ங்கிறது அனந்தாவை வேதாஹா அப்படின்னு இருக்கும் இல்லையோ. வேதம்ங்கிறது ஒரே ஒரு சாக்கா, ஒரே ஒரு மந்திரம், ஒரே இருக்கு அப்படிங்கிறது இல்லை. நாம ஒரு அர்த்தம் ஒரு இடத்துக்கு சொல்லுவோமானால் அது இன்னொரு இடத்துக்கு பாதகமா இல்லாமல் இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் அவர் சொல்லும் பொழுது மந்திரங்கள் எல்லாம் பேதஸ்ருதிகள் அபேதஸ்ருதிகள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய கடக ஸ்ருதிகள்னு இருக்குன்னு காண்பிச்சாரோ இல்லையோ, அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. இப்போ அத்வைத்தம் என்ன சொல்லும்னா, ரெண்டு கிடையாது, ஒன்று, ஏகமேவா த்விதீயம். அங்கே அவளுக்கு நிறைய மந்திரங்கள், அவளுக்கு இருக்கிற மந்திரங்கள் எல்லாம் பலவத்தான மந்திரம். ஏகம் ஏவ அத்விதீயம்னு வேற இருக்கு. ஒண்ணுதான், ஒண்ணுதான், ரெண்டாவது இல்லாமல் அப்படின்னு அதுக்கு வாச்சியார்த்தமா எடுத்துட்டே போனோமானால் ரெண்டாவது இல்லாத ஒண்ணுதான் இருக்குங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பிரதானம்னு அவ சொல்லுவாளானா. ஆனா துவாசு பர்ணா சயுஜா சகாயாங்கிறது, சகாரணம் கரணாதிபாதிபா அப்படிங்கிறது, ஷரவத் தன்மயோ பவேத் அப்படிங்கிறது, யஸ்ய ஆத்மா ஷரீரம் அப்படிங்கிறது. இந்த மந்திரங்கள் எத்தனை மாதிரி மந்திரங்கள், ஒரே ஒரு மந்திரமா இருக்கு. இந்த மாதிரி எத்தனை மந்திரங்கள் இருக்கு. இப்போ நாம ஒரு அர்த்தத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை வாச்சியமா மேலோட்டமா தெரியக்கூடிய அர்த்தத்துக்கு சுலபமா இருக்குன்னு சொல்லிட்டோமானா 1000 மந்திரங்கள் அதனால அடிபடுமானால் அத்தனை 1000 ஸ்ருதிகளுக்கும் பாதை வராமல் இந்த அர்த்தத்தை நாம திருப்பணுமா? இல்லையானா இந்த ஒரே ஒரு மந்திரத்துக்காக அத்தனையையும் மாத்துவாடா? அதனால பாஷ்யக்காரர் நமக்கு முன்னாடி காண்பித்திருக்கக்கூடியதான ஆச்சாரியர்களினுடைய பந்தியின்படி, வியாசாச்சாரியாரினுடைய திருவுள்ளத்தின்படி, வியாசரினுடையதான ஹிருதயத்தை வாங்கிட்டு வந்திருக்கக்கூடியதான மற்ற ஆச்சாரியாரினுடையதான திருவுள்ளத்தின்படி அதுக்கு அர்த்தம் காண்பிக்கணுமானால் மற்ற எந்த ஸ்ருதியும் அடிபடாமல் இருக்க மாதிரி காண்பிக்கணும். அப்போ ஏவ உ அப்படி அப்படின்னு சொன்னா அதுக்கு பரமாத்மாவே தான் ஜீவாத்மான்னு அர்த்தம் காண்பிக்க கூடாது. அதுல வேற ஒரு அர்த்தம் இருக்கிறதா நாம புரிஞ்சுக்கணும்னு காண்பி. இதுதான் ரகசியம். அதுக்குள்ள ரகசியமா ஒரு விஷயம் இருக்கு. உ ம அப்படிங்கிறது இல்லை, அந்த ஆவுக்கு மேல 4வது விபக்தி இருக்கு. நீங்கள் எல்லாருமே ராமசப்தம் படிச்சவாளா தான் இருப்பீங்க. இந்த ராமசப்தத்துல 4வது விபக்தி ராமாய அப்படின்னு வருது. அந்த மாதிரி ராமசப்தம் அகாராந்த சப்தம். அந்த மாதிரி அப்படின்னு ஒரு சப்தம் சொல்லுவோமானால் அதுல 4வது விபக்தி ஆய அப்படின்னு வரும். இப்போ அந்த அப்படிங்கிறதுக்கு எம்பெருமான் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. அங்க 4வது விபக்தியானது தொக்கி இருக்கு, மறைஞ்சி போயிருக்கு. அது லுப்த சதுர்த்தி. அந்த இடத்துல ஒரு சதுர்த்தியானது மறைந்து பொதிந்து மறைந்து கிடக்குது. இப்போ அர்த்தம் பாருங்க. அதுக்கு அப்படின்னா அங்க மறைந்து போய் இருக்கக்கூடிய, ஒழிந்து கொண்டிருக்கக்கூடிய 4வது விபக்திக்கு கு அப்படின்னு அர்த்தமா? அப்போ அப்படின்னா ஆவுக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அர்த்தமே மொத்தமா மாறி போயிடுது. ஆவுக்கு உ அப்படின்னா ஏவ, ம அப்படின்னா ஜீவன். அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன சுவாரஸ்யமான அர்த்தம் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆதான் ஜீவாத்மா, ஜீவாத்மா தான் பரமாத்மான்னு சொன்ன ஸ்வரசமா இல்லாததான ஒரு அர்த்தத்துக்கு மேல சதுர்த்தி லோபமாய் கிடக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அர்த்தத்தை ஆச்சாரிய முகேன இந்த மகாரவாச்சியான ஜீவாத்மா அப்படின்னா ஆய எம்பெருமானுக்கு, நடுவில் ஊ இருக்கு, எம்பெருமானுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். ஜீவாத்மா எம்பெருமானுக்கு தான் அப்படின்னு அர்த்தம் பிரணவத்துக்கு.
இப்போ எம்பெருமானுக்குத்தான் ஜீவாத்மான்னு சொன்ன அர்த்தம் வந்த பிறகு சில வேத ஸ்ருதிகளை பார்க்கலாம். இப்போ வேத ஸ்ருதி என்ன சொல்லிது? ஷரவத் தன்மயோ பவேத். அத்தனை உபதேசமும் யாருக்கு சுவாமி வேணும்? யாருக்கு உபதேசம் பண்ணணும்? யார் ஒருத்தன் தான் வேற ஒரு ரட்சகன் இல்லாமல் கதி இல்லாமல் இருக்கேன்னு கஷ்டப்பட்டு இருக்கானோ, யார் ஒருத்தன் தான் உயர்ந்ததான நிலையை அடையணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தானே உபதேசங்கள் வேண்டும். அப்போ இல்லவே இல்லாத ஜீவாத்மாவுக்கு என்னத்துக்கு உபதேசம்? இல்லை தன்னை பற்றி அவன் பிரம்மம்தான் ஒருத்தன் தெரிஞ்சுப்பானானா அவனுக்கு என்னத்துக்கு உபதேசம்? அப்போ ஸ்ரவண வேதாந்தம்னாலே ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தானே. அப்போ ஸ்ரவண மனநாதிகள் எல்லாம் இல்லாத ஜீவாத்மாவுக்கு இல்லையானா பிரம்மமே தான் ஜீவாத்மான்னா அந்த பிரம்மத்துக்கு என்னத்துக்கு அதை உபதேசிக்கணுங்கிறதாக கேள்வி வருது. அப்போ ஜீவாத்மா இருக்கான், ஜீவாத்மா சத்தியமாக இருக்கான். அவன் இந்த லோகத்தில் சத்தியமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவனுடைய ஸ்வரூபமே அவனுக்கு சேஷபூதனாய் தாசபூதனாய் அவனுக்கே என்று இருக்கை. இப்போ அத்தனை வாக்கியங்களும் எடுத்து பார்த்தோமானா ஒன்றுல கூட ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாது. ஜீவாத்மா இருக்கான், ஜீவாத்மாவுக்கு லட்சணம் என்னன்னா சேஷபூதமாக இருக்கை. அந்த சேஷபூதமாக இருக்கிறது அவனுக்கு மாத்திரமே இருக்கை. நான் எனக்கு அல்லன் அப்படிங்கிறதும் நான் பிறருக்கு அல்லன் அப்படிங்கிறதான அர்த்தங்களை கழிக்கிறதுக்காக வந்துருக்கு. அப்போ நான் எனக்கு அல்லன்கிறதான அர்த்தமும் பிறருக்கு அல்லன்கிறதான அர்த்தமும் எம்பெருமானுக்குத்தான் எம்பெருமான் ஒருவனுக்கே தான் சொல்லறதுக்காக ஏற்பட்டது தான் அ உ ம அப்படிங்கிறது. 12:45 இந்த மாதிரி விஷயங்கள் அழுத்தி சொல்லிட்டு இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நமஹாங்கிற சப்தம். இந்த குழந்தைகள்லாம் இருக்கீங்க, இதை கேட்டுக்கோங்க, ரொம்ப அழகான விஷயமா இருக்கும். நமஹா, நாம் யாரை பார்த்தாலும் நமஹா அப்படின்னு ஆச்சாரியாய நமஹா, குரவே நமஹா இல்லையா அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையோ. நமஹாங்கிற பதத்தை சொல்லும் பொழுதே நீங்கள் கேளு குழந்தை, ஒரு அழகான விஷயம் கேளு. நிஜமாவே இவ்வளோ நேரம் உங்களை கேளுங்கன்னு சொல்லலை, இந்த விஷயம் மாத்திரம் கேளுங்க. நமஹா அப்படின்னு நாம் சொன்னாலே நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு தனியாக ஸ்வதந்திரம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு நீங்கள் ஒரு குருவை பார்த்துட்டு நமஹா குரவே எனக்கு அப்படி தோணித்து அதனால் நான் நேற்றுக்கு லீவு போட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன் நேற்றுக்கு லீவு போட்டேன் அப்படின்னு கேட்டால் குரவே நமஹா நேற்றுக்கு எனக்கு தோணித்து அதனால் வர வேண்டாம்னு தோணித்து லீவு போட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமஹா அப்படின்னு சொன்னாலே ந மம அப்படின்னு அர்த்தம். நான் எனக்கானவன் அல்லன் அப்படின்னு அர்த்தம். நான் எனக்கு அல்லன். இனிமே நீங்க பேசலாம், ஏதாவது பண்ணலாம், இதுதான் விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமஹாங்கன் நான் எனக்கானவன் அல்லன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற யாரோ ஒருத்தனுக்கு சேஷபூதன். இப்போ ஓம் அப்படிங்கிறதான சப்தமும் நமஹாங்கிறதும் அர்த்தம் என்ன ஆயிடுத்துன்னு ஆயிடுது. இப்போ பெரிய சந்தேகம் என்னன்னா, நான் எனக்கு இல்லை அவனுக்கே தான் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த அவன் யாரு? அகாரவாச்சின்னு சொல்றீங்களே, அவன் யாரு அப்படின்னு சொன்னா அதுதான் நார அப்படிங்கிறதானதையெல்லாம் தன்னுடையதாக கொண்டிருக்கக்கூடியதான எம்பெருமான். லோகத்தில் இருக்கிற பதங்கள்லேயே உத்கிருஷ்டமான நாமா, நீங்கள் எல்லார் வாயிலேயும் வரக்கூடிய நாமா, வேற இதர மதத்து சன்னியாசிகளாக இருந்தாலும் கூட சொல்ல வேண்டியதான நாமா நாராயண நாமம். அவ யாரா இருந்தாலும் நாராயண நாமா, நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லுவாங்க. அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாராயணாய நாராயணா வென்று அப்படி. அப்ப நாராயண நாமா எல்லாரையும் உத்தரணம் பண்ணக்கூடியது, யாரா இருந்தாலும். ஒரு கவி சொன்னார், நீங்க நாராயணனை போய் சேவியுங்கோள்னு. ஏன் நாராயணனை போய் சேவிங்கோள் அப்படின்னா, லோகத்துல உனக்கு ரெண்டு ஆசை தான் இருக்கணும். ஒன்று லோக பலன்களை எல்லாம் அனுபவிக்கணும், இல்லையானா ஆமுஷ்மிகமானதான மோட்ச பலனை பெறணும். ஆசைகள் ரெண்டு, ஒன்று மோட்சம் ஆமுஷ்மிகம், இல்லையானா ஐஹிகம், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலன். இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான பலன் உன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கணுமா, ராஜ்யத்தை பெறணுமா, உன்னுடையதான கட்ட காலத்தில் உத்தரணம் பண்ணணுமா, எதுவா இருந்தாலும் எங்க நாராயணன் வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு கவி சொல்லல. எங்க நாராயணன் தான் காப்பாற்றுவான், அவன் தான் காப்பாற்றுவான். அப்படிங்கிறதுக்கு எங்க சுவாமி நீங்க உபன்யாசம் மாத்திரம் பண்றீங்களேன்னார். அந்த கவி எழுதுறார், பிரஹ்லாதஸ்ச விபீஷணஸ்ச கரிராட்
பாஞ்சால்யஹல்யா த்ருவஹ. 6 அந்த ஸ்லோகம் முடிஞ்சிருத்தோ, அதனால 6 உதாரணம் கொடுத்தார். 600 உதாரணம் கொடுக்கலாம். நாராயணன் காப்பாற்றுகிறார். எதுக்காக நாராயணனை போய் பிடிங்கோள்? வாத்சல்யாத் அபய. அவனை மாதிரி நம்ம குழந்தைகளாக நம்மளை பாவித்து அன்பு காட்டக்கூடியவன் கிடையாது. அப்பாவுக்கு பையன் பேர்ல கோபம் வரலாம், எம்பெருமானுக்கு ஒரு நாளும் கோபம் வந்து தூத்தி அவன் வெளியில் அனுப்பக்கூடியவன் இல்லை எம்பெருமான். மொத்த ரகசியமும் அதுதான். பெருமாள் நம்மளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குறான் அப்படின்னா தண்டனை கொடுத்து நம்மளை சிக்ஷனை பண்றான், சிக்ஷை கொடுத்து ரட்சை பண்றான் அப்படின்னு அர்த்தம். வாத்சல்யாத் அபயப்பிரதான சமயாத். அபயப்பிரதானம் பண்றேன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கானா எம்பெருமான். நீ ஜீவாத்மாவா என்னைக்கு ஆயிட்டையோ உன்னை ரட்சணம் பண்றது தாண்டா என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷிதா அப்படின்னு யாருமே கொடுக்காத ஒரு டைட்டில் கொடுத்தாரு பாருங்க ராமனுக்கு. அப்படி அபயப்பிரதான சமயாத். அதே மாதிரி நம்ம பசங்கள் அம்மாவோட கேளுங்க, அம்மா குழந்தைய பற்றி நன்னா தெரிஞ்சுவோ, எனக்கு தெரியாத அந்த குழந்தை சேத்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது அப்படின்னுவா. அதுக்கப்புறமா ஏதாவது கெடுதல் சேத்துல விழுந்த பிறகு அழுக்கான பிறகு. ஆனால் பெருமாள் அப்படி இல்லையா. ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத். ஆர்த்தாளினுடைய ஆர்த்தியை போக்குறது தான் அவனுக்கு வேலை. ஔதார்யாத். நீ 5 ரூபா கேட்டேன்னா 50 ரூபாவா கொடுக்கக்கூடியவன். ஔதார்யாத். ஆனால் உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கணும். எங்க ராமன் நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவான்னு போய் நீங்க கேளுங்க. அவன் கொடுக்கலன்னா நிச்சயமா தோஷம் நம்ம பேர்ல இருக்கு. யார் நம்ம ராமன்? யாரு? யாரோ ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு சேவை பண்ணிதான பெருமாள். அவர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். நிஜமாவே ராமன் எதையாவது எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா இங்கிலீஷ்காரனுக்கு எது சேவை பண்ணி வைக்கணும்? அவன் என்ன காலில் வந்து விழுந்தானா? எதுவுமே இல்லையே. அதனால அவன் ஆர்த்தார்த்தி நிர்வாபணன். அந்த இங்கிலீஷ்கார மனசுல ஒன்று இருந்தது, இந்த ஊரே போயிடுமே, இந்த ஏரி இன்னைக்கு ராத்திரி உடைச்சிண்டுதுன்னா இத்தனை ஜனம் போயிடுமேன்னு அவன் மனசுல பொங்கிட்டு இருந்தான். அன்னைக்கு அத்தனை மக்களையும் காப்பாற்றணுங்கிறதான ஒரே உறுதி இருந்தது பார்த்தீங்களா அந்த பிளேஸ் துறைக்கு. அதான் ஆர்த்தி நிர்வாபகம் நம்ம பெருமாள் தான். ஆர்த்தார்த்தி நிர்வாபணாத் ஔதார்யாத் அகசோஷணாத். அகசோஷணம் பாபம் நமக்கு தெரியும். எத்தனை ஊருக்கு தெரிஞ்சு பாபம் பண்ணுவோம், யாருக்கு தெரியாம பாபம் பண்ணுவோம். ஆனா எத்தனை பண்ணாலும் அந்த பாபத்திலேருந்து நமக்கு மனசு தெரியும். மனசுக்கண் மாசிலன் ஆதல். நம்ம மனசு நம்மளே கேட்கும். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு ஏதாவது பிராயசித்தம் பண்ணிட்டா தேவலைன்னு தோணும். ஆனா யார்கிட்ட போய் சொல்லறதுக்கு வெட்கமா இருக்கும், பயமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், சொல்ல முடியாது. போ பெருமாள் இடத்துல போய் விழு. அகசோஷணாத். அத்தனை பாபத்தையும் போக்குவான். ஆனா ஒன்னே ஒன்று ஓணும், இது எல்லாம் சத்தியம், இது எல்லாம் நடக்கும், இதெல்லாம் உறுதி. எப்போன்னா உனக்கு உறுதி இருந்ததுன்னா, நிச்சயம் இருந்ததுன்னா, பிரத்யேகம் இருந்ததுன்னா, விசுவாசம் இருந்ததுன்னா, இது தெய்வம், இது ரட்சணம் பண்ணும், என்னை இத்தனை விதமான கட்டமோ துக்கமோ பாபமோ எல்லாத்துல இருந்தும் காப்பாற்றுங்கிறதான உறுதி இருந்ததுன்னா அதுதான் காண்பிக்கிறார். அகசோஷனாத் அகணித ஸ்ரேய பத பிராபனாத். நீ 5 ரூபா கேட்டேன்னா 50 ரூபா கொடுக்கும். நீ சாதாரண லோகம் கேட்டேன்னா எண்ணி பார்க்காத உயர்ந்த லோகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டதான இந்த 6 காரணங்களால சேவ்ய ஸ்ரீபதி ரேக ஏவ ஜகதாம். ஹே லோகத்தவர்களே, லோகத்தில் இருக்கக்கூடியவா எல்லாருக்கும் சேவ்யன், சேவிக்கப்பட வேண்டியவன் ஏக ஏவ ஒருத்தன் தான். எதுக்கு மற்ற இடங்கள்லாம் போய் காலத்தை தாமசம் பண்ணிட்டு இருக்கீங்கோ, அவகாசத்தை இந்த ஜென்மாவை விட்டுற போறீங்கோ? ஏக ஏவ ஜகதாம் சேவ்ய ஸ்ரீபதி ரேக ஏவ ஜகதாம். நான் வெறும உபன்யாசத்துக்காக வெறும ஸ்லோகத்துக்காக இப்படி சொல்லலை. இது பட்டர் சொன்ன ஸ்லோகம்னு சொல்ற வழக்கம். நாராயண அஷ்டகம்ங்கிறது ரொம்ப அத்தியுதமானதான கிரந்தம். அவர் நான் வெறும எனக்கு ஏதோ ஸ்லோகம் எழுத தெரியும்னு நான் எழுதல. நான் சொல்றதுக்கு காரணம் சந்தியத்ர ஷட்சாட்சிணா. இந்த 6க்கும் 6 சாட்சிகளை கொண்டுதான் நான் சொல்லுகின்றேன். யார் 6 பேர்? பிரஹ்லாதஸ்ட விபீஷணஸ்ட கரிராட் பாஞ்சால்யஹல்யா த்ருவா. அப்படி அத்தனை பேரினுடைய ரட்சணத்துக்காகவே இருக்கா பாருங்கோ. எல்லாவற்றையும் தன்னுடையதாக நினைத்துக்கிறான் பாருங்கோ. அழிவே இல்லாததான ஜீவாத்மா ந ர அப்படிங்கிறதான ஜீவாத்மாவும் தன் சம்பந்தப்பட்டதான எல்லாவற்றையும் தன்னுடையதா பாவிக்கிறதுனால, தானும் அழிவற்றவனான காரணத்தினால நரசப்த வாச்சியாய் நாரமாக இருக்கக்கூடிய அத்தனையையும் தன்னுடையதாக பாவித்துண்டு
எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு சத்தா, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணுங்கிறதுனால இந்த புஸ்தகம் இருக்குமானால் இது அச்சித்தான வஸ்து, ஜடமான வஸ்து. ஆனால் பெருமாள் என்ன நினைப்பான், சே பாவம் இந்த ஜடமான வஸ்து இதுக்கு ஒரு சத்தாவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த வஸ்துக்கு உள்ள போகிறான். அந்தர்பகிஷ்ட தத் சர்வம். அப்போ அந்த வஸ்துவுக்கு உள்ள பிரவேசிப்பானே. நாமோ நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள நுழையிறோமா? பிடிக்காத ஒரு இடத்துல நுழையிறோமா? பெருமாளுக்கு பிடிக்காததுன்னு ஒன்றுமே இல்லை. என்னைக்கு அவன் எம்பெருமான் ஆயிட்டானோ, எப்பொழுது இந்த வஸ்துக்கள் எல்லாம் அவனுடைய அதீனமானதாக ஆயிடுத்தோ, அவன் நரசப்த வாச்சியானதுனால தத் சம்பந்தமானதான நாரமா இருக்கக்கூடியதாக எல்லாவற்றையும் அவன் பாவிக்கின்ற பொழுது அதை அவன் எப்படி பார்க்கிறான், அதுக்குள்ள போறான். பெரிய உபகாரம். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறான். லோகத்தில் இதுக்கு என்ன பெயர்னார், புஸ்தகம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களானால் அது எம்பெருமான் அதற்குள்ள இந்த பெயரை வைக்கணும் அப்படின்னு சொன்னான். சக்தி சங்கேதம்னு அதை கொண்டதான் பெருமாள். அப்போ எம்பெருமான் பண்ணக்கூடிய பரமோபகாரம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலேன்னு இருக்கே, அந்த ஆதி சப்தத்தினால அந்த பிரவேசங்கள் என்ன, அதுக்குள்ள நாமரூப வியாக்கரணம் என்ன, விபஜனம் என்ன, இது எல்லாவற்றையும் எம்பெருமான் பண்ணக்கூடியது அவனுடைய பரமோபகாரத்தினால. அப்போ லோகத்தில் நாரம்னு இருக்கக்கூடியது எம்பெருமான் சம்பந்தப்பட்டது, எல்லாம் நாரம். இந்த லோகம் எல்லாம் அவனுடையது. அது எல்லாவற்றிற்கும் ஒரே கதியாய் தன்னை அவைகளுக்குள்ளேயும் அவைகளுக்குள்ளே தன்னையும் வைத்து கொண்டு அந்தர்பகிஷ்ட ஸ்ருதி அர்த்தத்தை காண்பிக்கிறானே, அவன்தான் நாராயணன். அந்த நாராயணனுக்குன்னு நாலாதி பக்தி வந்ததாக அஷ்டாட்சரம் இருக்கே. இப்போ அஷ்டாட்சரத்தினுடைய பிண்டித்தமான, அதாவது சாரமான அர்த்தம் என்ன அப்படின்னா, அகாரவாச்சியான எம்பெருமானுக்கே தவிர பிறருக்கு இல்லாதவனாய் அகங்கார மமகாரம் இல்லாதவனாகிறதான ஜீவாத்மா நாராயணனையே கதியாக கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இது வெறும் ஒரு 10 நிமிஷம் உபன்யாசத்தில் நாம் சொன்னோம். இதை இப்படி சொல்ல முடியறதானா அதுக்கு காரணம் சுவாமியினுடைய ரகசிய கிரந்தங்களில் இதெல்லாம் காண்பிச்சிருக்கிறார். அதே மாதிரி துவயமந்திரம் 2 பகுதியாக இருக்கும். அந்த 2 பகுதியிலேயும் ஸ்ரீ சப்தம் இருக்கும். அதில் முதல் பகுதியில் நாம் என்ன பண்ணணும், அனுஷ்டானம் என்ன பண்ணணுங்கிறத காண்பிக்கிறது. உத்தர பகுதியில் அவனுக்கே தான் நாம் தாசன்னு சொல்லி அந்த உபேயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான காண்பிக்கிறது. இதை நம்ம பெரியவாளெல்லாம் அஷ்டாட்சரத்துக்காவது நியமம் உண்டு. சதைவம் துவயவக்தா அப்படின்னு படுத்துட்டே சொல்லலாம், செருப்பு போட்டுட்டே சொல்லலாம், எந்த வேளையிலையும் சொல்லலாம். துவயத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கலாம். அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அதற்குரியதான ஸ்ரீ அவ அனுசந்தானம் பண்ணுறதுனால வரக்கூடியதான தேஜஸ் மேன்மை வர்றத லோகத்தில் பார்க்கலாம். ஆற்றுல பெரியவாள்லாம் படுத்துட்டு இருக்கா, நாம் நினச்சிட்டு இருப்போம் அப்பா வெறுமை படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு. அவள் கத்தியம் வாசிக்காமையா, கத்தியத்திரையும் வாசிக்காமையா இருந்திருக்கா, வியாக்கியானம் தெரியாமையா இருந்திருக்கா, பாஷ்யக்காரருடைய ஆசயம் தெரியாமல் இருந்திருக்காளா, சுவாமி தேசிகனுடையதான வியாக்கியானத்தை அவள் பார்க்காம இருந்திருக்காளா, பின்ன அவள் என்ன பண்ணிட்டு இருப்பா, வெறுமை படுத்துட்டு இருக்காருன்னு அவன் நினச்சிட்டு இருப்போம். அவள் மனசுக்குள்ள துவயம் ஓடிடும். அதுதான் அவள் முக தேஜஸுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தேஜஸுக்கும் ஒரே வித்தியாசம். வெறுமை எந்த வேலையாக இருந்தாலும் மனசுக்குள்ள துவயம் ஓடிண்டே இருக்கலாம். அந்த சதைவம் துவயவக்தா துவயம், அதை எப்பொழுதுமே துவயத்தை நாம் சொல்லிட்டு இருப்போமானால் ஒரு கால விசேஷத்தில் அதனுடைய அர்த்தஸ்பூர்த்தி ஆகும். அது ஆச்சாரியன் என்னைக்கோ காலக்ஷேபத்தில் சொன்னார், என்னமோ காலக்ஷேபத்தில் பாதி நேரம் தூங்கிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் கூட நம்மளுக்கு வேண்டிய வேளையில் அனுகிரகமானது ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஸ்பூர்த்தி. அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய அர்த்தஸ்பூர்த்தி வந்துடுத்துன்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் துவயம் சொல்லும் பொழுதே இனிமே அந்த அர்த்தத்தோடையே நாம் அனுசந்தானம் பண்ணலாம்னு வரும். அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணோமானா நாம் ஒன்றுமே இல்லை எம்பெருமானுக்கு. எம்பெருமானுக்கு முன்னாடி நாமோங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறதான அபிப்பிராயம் வந்துதான்னா தாசிய பாவம் ஸ்வதா ரத்தத்தில் ஓட ஆரம்பிக்கும். ரத்தத்தில் ஓடித்தானா பாஷ்யக்காரருக்கு எப்படி பெருமாள் பேசினாரோ, பிராட்டி பேசினாரோ, சதா ஏவம் அப்படின்னு பெருமாளும் பிராட்டியும் ஒரு மிதுனமா, அதுவும் என்னைக்கு பேசினா, இவ தனியா அவ தனியா இருக்கிற பொழுது பேசல, பங்குனி உத்திர தன்னைக்கு பேசினாளானால் அது எதனால, அவளுக்கு அந்த தாசிய பாவம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கக்கூடிய காரணத்தினால்.
அந்த நிலைகளை நாம் அடையணுமானால், அது அர்த்தம் வரைக்கும் அர்த்தானுசந்தானம் வரைக்கும் போகணுமானால், அதெல்லாம் ஆச்சாரியாளினுடைய அனுகிரகத்தினால அந்த விஷயங்களை எல்லாம் துவயத்தினுடையதான அர்த்தங்களை காண்பிக்கிறார். துவயம் எப்பொழுதுமே அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கத்தக்கது, அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கலாம். அதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துவயானுசந்தானம் நாம் இவ்வளோ நாள் நமக்கு தெரியல, இப்போ பண்ணலான்னு தெரிஞ்சுடுது. இனிமேல் நாம் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் விடுங்க, ஒரு 2 மாதம் கழித்து பாருங்க, உங்களுக்கே மனசில் ஒரு நமக்கே ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கா மாதிரி இருக்கா இல்லையா பாருங்க. திருமணம் எடுக்கிறச்சே கண்ணாடி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு கூட தேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு தோன்றதா இல்லையா பாருங்க. விளையாட்டுக்கு இல்லை, வாஸ்தவமாகவே இது விளையாட்டுக்கு உபன்யாசத்துக்காக சொல்றது இல்லை. இந்த நம்பிக்கையும் பிரத்யயமும் விலட்சணமானதான ஒரு பிரத்யம் இல்லையானா நாமும் நம்ம சித்தாந்தத்தினுடையதான இவாளே கிடையாது, சிஷ்யாலே இல்லை. அதே மாதிரி சரமஸ்லோகத்தில் 32 எழுத்தில் இருக்கக்கூடியதானது, பல பதங்களில் அமைந்திருக்கக்கூடியது. அதை ஸ்லோகமாக இருக்கிறதுனால பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு பிரிப்போம். அந்த சரமஸ்லோகத்தில் கீதை முழுவதுமாக சொல்லி பெருமாளே இத்தனை சொல்லவுமே, பெருமாள் ஜீவாத்மாவுக்கு இவனுக்கு சுலபமாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காண்பித்து கொடுத்துருக்கக்கூடியது. எதுவுமே பண்ண முடியலையானால் நீ என்னுடைய திருவடிகளிலே சரணம் அடை அப்படின்னு பூர்வார்த்தத்தில் சொல்லி தான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத உத்தரார்த்தத்தில் காண்பித்தான். சரமஸ்லோகத்துக்கு தான் சுவாமி சரமஸ்லோகாதிகாரத்துக்கு தான் நிறைய அர்த்தம் எழுதியிருக்க, நிறைய அர்த்தம் சொல்லியிருக்க. பெருசாக இருக்கக்கூடியது சரமஸ்லோகாதிகாரம். கிருஷ்ணன் சொல்லி இருக்கக்கூடியதான தாத்பரியம் அது. அப்போது சரமஸ்லோகாதீத்த 3 மந்திரங்களினுடையதான அர்த்தத்தை காண்பிக்கிறது அப்படிங்கிறது தான் சுவாமியினுடையதான திருவுள்ளமாக ரகசிய கிரந்தங்களில். இது 3 ரகசிய கிரந்தங்கள், அது ஒரு தத்துவங்கள்லாம் காண்பித்தார். இது எல்லாவற்றையும் காண்பித்தார். இப்போ ரகசிய கிரந்தங்களில் தத்துவங்களை சொல்கிறார், ரகசியங்களை சொல்கிறார், மந்திரங்களினுடையதான சாரங்களை சொல்கிறார். இது எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். ஆனால் இது மாத்திரம் சொல்கிறது இல்லை. இதெல்லாம் யாருக்கு சொல்கிறது, யாருக்கு சொல்கிறார் இது எல்லாவற்றையும் அப்படின்னா, இது எல்லாம் ஒரு சிஷ்யனுக்கு சொல்கிறது. அப்போது சிஷ்யனுக்கு வாஸ்தவமாகவே ஒரு சந்தேஷம், அதாவது ஒரு செய்தி நமக்காக சொல்கிறார். இது காலங்காலமாக இருக்க வேண்டியதான ஒரு செய்தி. நாம் எப்படி அதாவது இதெல்லாம் உத்தர கிருத்தியம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். பிரபத்தி ஆன பிறகு பிரபன்னன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது இதை காண்பிக்கிறார் சுவாமி. காண்பிக்கிறார், ஒரு கிரந்தத்தை எழுதி முடிக்கிறார், தத்துவ சந்தேஷம். அதில் அந்த மாதவன்கிறவரினுடையதான சிஷ்யனுக்கு கிரந்தத்தை முடிக்கிறார். ரகசிய கிரந்தங்கள்னா தத்துவங்களை சொல்லும், ரகசியத்தை சொல்லும், இது எல்லாவற்றையும் சொல்லும். ஆனால் அதனுடைய முடிவில் அவசியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் இந்த மந்திரங்கள் எல்லாம் கிடைக்குங்கிறது ஒன்று. ஆனால் இந்த மந்திரங்களை எல்லாம் கிடைக்க பெற்று பிரபன்னனாக ஆகி உத்தர கிருத்தியம் நாம் மேலே எப்படி இருக்கணும், மிச்சம் இருக்கக்கூடியதான காலம் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். நீ எப்படி இருன்னு, அதாவது இன்னும் கொஞ்சம் கூட சுலபமாக சொல்லணுமானா, நாம் எப்படி இருந்தால் சுவாமி தேசிகன் ரசிப்பார் அப்படி. ஏன்னா சுவாமி தேசிகன் சொன்னது, அதனால் நாம் எப்படி இருந்தால் தேசிகன் ரசிப்பார், சுவாமி ரசிப்பார் அப்படி. ஏன்னா அவர் அப்படி இருன்னு சொன்னார். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், பெருமாள் இதிகாச புராணங்கள் ஸ்ருதிகள் எல்லாம் அவனுடைய கட்டளைகள். அதை யாராவது மீறி இருந்தான்னா அவனுக்கு கோபம் வருது இல்லையா. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கே வர்த்ததே. யார் ஒருத்தர் அப்படி மீறி இருக்கானோ அவன் ஆக்ஞாச்சேதி மம துரோகின்னுட்டார் பெருமாள். நான் சொன்ன வார்த்தைகளை சந்தியாவதனம் பண்ணிடானா பண்ண மாட்டேன்னு சொன்னாக்கா அவன் என்னுடைய வார்த்தையை மீறினவன், அவன் மம துரோகி அப்படின்னு. பெருமாளுக்கு இன்னும் என்னவோ ஒரு துக்ககரமான கோபகரமான வேலையில் இதை சொல்லிட்டார். ஆக்ஞா என்னுடைய கட்டளையை மீறினவன் துரோகின்னு சொல்லி நிறுத்திருக்கலாமா, நிறுத்தலை. மத் பக்தோபி ந வைஷ்ணவஹான்னுட்டார். அவன் என்னுடைய கட்டளைகளை மீறி என்ன விஷ்ணு பக்தன் அப்படி 12 திருமணையும் அதையும் எட்டு அப்படி போயிட்டு இருந்தான். ஆனால் அவனை நான் வைஷ்ணவனாகவே பாவிக்கிறது இல்லை. ஏன்னா வைஷ்ணவன் அப்படின்னு சொன்னால் அது புற இலக்கணங்கள்ல மாத்திரம் இல்லை, அது மானசிகமாக இருக்கு. என்னவா இருக்கணும் அப்படின்னா, எம்பெருமானுடைய பாகவதாளினுடைய வார்த்தைகளை மீறிராமை, அவளுக்கு அபச்சாரத்தை மனசாலும் கணிசிக்காமை அப்படிங்கிற. அப்போ சுவாமி தேசிகன் அது எப்படி பெருமாள் அவருடைய வார்த்தைகளை அவசியமா நாம பரிபாலிச்சாதான் ரசிக்கிறாருன்னு தெரியறதோ, சுவாமி தேசிகன் அந்த மாதிரி நம்மள்கிட்ட சிலதை எதிர்பார்க்கிறாருன்னு தெரியறது இந்த ஸ்லோகத்தினால். அதுவும் ரகசிய கிரந்தத்துல தான் இருக்கு. அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கணும்.
நாம் எப்படி இருந்தால் சுவாமி ரசிப்பார், அல்லது நாம் எப்படி இருக்கணும்னு சுவாமி எதிர்பார்க்கிறார் அப்படின்னார். அடியேன் தேசிக சித்தாந்தத்தை சார்ந்தவன் அப்படி பெருமை 2 வாட்டி சேவிக்கிறது 4 வாட்டி சேவிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது மாத்திரம் இல்லை, எப்படி இருக்கணும், ஒரு உத்தர கிருத்தியம் ஸ்ரீ வைஷ்ணவன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சுவாமி எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அவனுக்கு ஒரு லெட்டரை எழுதுறார், அந்த லெட்டரை முடிக்கிறார். எப்படி என்ன மாதிரி இருக்கணும்? சத்வஸ்தான் நிபிருதம் பிரசாதய சதாம் விருத்திம் வியவஸ்தாபய. ஸ்லோகத்தை வாசித்து சொன்னாக்க அவகாசம் இருக்காது, அதனால் சுருக்கமாக சொல்லிவிடும். சத்வஸ்தான் நிபிருதம் பிரசாதை. லோகத்தில் யாரெல்லாம் சத்வகுணம் கொண்டு சிறந்தவாளாக இருக்காளோ அவளை எல்லாம் என்றைக்குமே மகிழ்ச்சி படுத்துறதுன்னு வச்சுக்கோ. அவள் உள்ளம் கோணரா மாதிரி நடந்துக்காது. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவாளினுடைய அபச்சாரம் உனக்கு வந்து சேர்ந்துடும். சத்வஸ்தான் நிபிருதம் பிரசாதய சதாம் விருத்திம் வியவஸ்தாபய. மேலோர் சொன்னதான வழி இருக்கு பாருங்கோ, முன்னோர்கள் காண்பிச்சதான வழி, மேலையார் செய்வனகள், அவைகளையே நிப அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறாது. சுவாமி தேசிகன் ஒரே ஒரு அர்த்தமாவது பெரியவா காண்பிக்காத, பிரமாணம் இல்லாத இதிகாச புராணங்களோ உபனிஷதுகளோ அல்லது ஆச்சாரியர்களினுடைய சூக்திகளோ ஏதாவது ஒரு பிரமாணம் இல்லாமல் ஒரு புது அர்த்தம் தன்னுடைய மதி கல்பித்தமாக பண்ணார் அப்படின்னு ஒரு இடம் கூட கிடையாது. அந்த வாயிலிருந்து மாத்திரம்தான், அந்த திருவாயிலிருந்து தான் இந்த பதம் வருது. என்னது அப்படின்னா சதாம் விருத்திம் வியவஸ்தா பய. இருக்கிற மிச்சம் கொஞ்ச நாள் அது நல்லவாளினுடையதான வழியை பின்பற்றிண்டு போ. திரஸ்ய பிரம்மவிதாகசாக, இது ரொம்ப முக்கியமானது. பாகவதாள் அபச்சாரத்திலிருந்து பயந்துடு. பாகவதாளுக்கு அபச்சாரம் பண்ணிடுவோமேன்னு ஒரு நாளும் பயந்து போய்விடு. ஒரு நாளும் பாகவத அபச்சாரத்தில் ஈடுபட்டு விடாதே. திரஸ்ய பிரம்மவிதாகசா திருணமிவ திரைவர்கிகான் பாவய. லௌகிகமானதான சுகங்களையெல்லாம் ரொம்ப ஈடுபடாத, அதெல்லாம் திருணம் மாதிரி பாவிப்பாயாக. பின்ன என்ன பண்ணு? நித்யே சேஷினி நிக்ஷிபன் நிஜபரம். உன்னுடைய மொத்த பாரத்தையும் சேஷியான சுவாமியான எம்பெருமான் அவனிடத்துல கொடுத்துடும். நித்தியம் அவன் பார்த்துக்கிறான்னு விட்டுடும். நாம் கவலையப்பட வேண்டியதில்லை, எல்லாம் அவன் கவனிச்சுக்கிறான். நாம் நினச்சா இந்த மாதிரி 750 இவ்வளோ விமர்சையாக இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, அவன் நடத்திக்கிறான். எப்படியோ யாரையோ கொண்டு வந்து சேர்த்து இதெல்லாம் நடக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் அவனுடையதானது. நித்யே பிரமசேஷினி நிக்ஷிபன் நிஜபரம் சர்வம் சஹே ஸ்ரீ சகே. அதில் ஒரு பதம் காண்பிக்கிறார், சர்வம் சகன். நாம் எத்தனை பாபம் பண்ணுறோம், எத்தனை தோஷம் பண்ணுறோம், ஆனாலும் அதை பொறுத்துக்கிறதையே காரியமாக கொண்டு இருக்கக்கூடியதான எம்பெருமான். அப்படி அவனிடத்துல கூட நம்மளன்னா எப்படி நாம் பண்ணக்கூடிய பாபங்களை எல்லாவற்றையும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்பெருமான். அதை கூட அவன் பாபத்தையே பச்சையாக்கி அகமஸ்மியபராத சக்கரவர்த்தி அப்படின்னா தைரியமாக நாம் போகிறோமே, அது எப்படின்னு அவன் அந்த பாபத்தையே தனக்கு ஏதோ உபகாரம் கொண்டு வரான்னு நினச்சிட்டு அந்த உபகாரமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்படி சர்வம் சகனாம் எம்பெருமான். அப்படி சர்வம் சகே ஸ்ரீ சகே. அப்படியே அவனுக்கு ஏதாவது கோபம் வந்ததுன்னா கூட பிராட்டி அங்கேருந்து புருஷகாரம் பண்ணுறதுக்காக இருக்கிறாள். அதனால ஸ்ரீ சகன் அப்படின்னு ஒவ்வொரு பதத்துக்கும் இதுக்கு அர்த்தம் காண்பிக்கலாம். சர்வம் சகே ஸ்ரீ சகே தர்மம் தாரய சாதகஸ்ய குஷலின் தாராதரைகாந்தினா. அப்படி தாராதரைகாந்தினா லோகத்தில் இருக்கக்கூடிய ஏகாந்திகள்லாம் என்ன மாதிரியான வழியை பண்ணிட்டு இருந்தாலோ அந்த மாதிரி ஒரு சாத்தக விற்த்தியை கொண்டு, சாத்தக பட்சி எப்படி ஆனால் மேகத்தை தவிர வேற எங்கேயும் எதிர்பார்க்காதோ அந்த மாதிரி எம்பெருமானை தவிர வேறு எதிலேயும் நோக்கற்றவனாய் பெரிய உயர்ந்ததான ஏகாந்திகள் எல்லாம் எப்படி இருந்தாலோ பரமைகாந்திகள், அந்த பரமைகாந்திகளினுடையதான தன்மையிலே நின்று லோகத்தினுடையதான விற்த்தியை நீ நடத்தி கொண்டிருப்பாயாக. இப்போ ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு சொல்றது, இது வெறுமை ஏதோ ரகசியமா ஆச்சாரியன் சொல்ல வேண்டியதான விஷயம். அது லோகத்தில் எத்தனை தத்துவங்கள் இருக்கு, அர்த்த பஞ்சகம், பிரம்மம், மோட்சம் அப்படிங்கிறதான விஷயம் மாத்திரம் இல்லாமல் அதை தாண்டி ஒரு ஜீவாத்மா எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லி வந்து முடித்தார். இந்த கிரந்தத்தை அப்படி முடித்தார். நாம் அந்த மாதிரி ஜீவித இருந்தால் சுவாமி தேசிகன் திருவுள்ள முகப்பார் அப்படின்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு விஷயம் சுவாமி காண்பிக்கிறார். இது எல்லாம் நமக்கு மனசில் நிற்கணுமானால், இப்படி எல்லாம் ஆச்சாரியன் இடத்துல காலக்ஷேபம் பண்ணுறோம், ஆச்சாரியன் சொன்ன விஷயங்களை கேட்டுக்கிறோம்,
ஆனால் அது எல்லாம் காலத்தில் நம்மளுக்கு பலிக்கணுமானால் ஆச்சாரியனிடத்துல தேவதா புத்தி வேண்டும். இது விஷயத்தை எல்லா இடத்துலையும் அழுத்தி காண்பிக்கிறார். ஆச்சாரியனிடத்துல தேவதா புத்தி வேண்டும் அப்படின்னு சுவாமி காண்பிக்கிற பொழுது பெருமாளிடத்துல ஆச்சாரியனிடத்துல தேவவத் சியாதுபாஸ்யஹான்னு அந்த ஸ்லோகம் சொன்னார் ஆச்சாரியர். தேவவத் சியாத், அந்த தேவவத் உபாசியன், எம்பெருமானை போலே சேவிக்கத்தக்கவன் ஆச்சாரியன். அப்படின்னா ஆச்சாரியன் எம்பெருமானை போலேன்னு சொன்னார் சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில். ஆனால் பெருமாளுக்கு அந்த சுவாமி தேசிகனுக்கு அதில் அபிப்பிராயம் போரல். சாதாரணமாக பெருமாளை மாதிரின்னு சொல்லிட்டோமே, ஆச்சாரியனை போய் பெருமாளை மாதிரின்னு சொல்லிட்டோமேன்னு. அதனால் தமிழ் பிரபந்தத்தில் வரும் பொழுது அதை காண்பிச்சார். ஏற்றி மனத்தெழில் அப்படிங்கிறதான பாசுரத்தில் அத்தனை அஜ்ஞானத்தை நமக்கு போக்கினானே. வாஸ்தவமாக பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வெறும 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பானா இருக்கும். 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தை இந்த 10 வருஷம் படிக்காமல் இருந்திருந்தான்னா அவன் அந்த கிராமத்தில் வெறும அந்த மரத்து நிழல்லாம் வந்ததெல்லாம் இருக்க மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க போகிறான், சுற்றிட்டு இருக்க போகிறான். இன்றைக்கி ஏதோ ஒரு 10 வருஷம் உட்காந்து வாசிட்டா பாருங்க, அவனுக்கு லோக்கத்தில் அவனுக்கு ஏபிசிடியோ என்னவோ அவனுக்கு என்ன படிப்பு உண்டோ அந்த படிப்பை சொல்லி கொடுத்துருக்காளே, அவள்கிட்ட நமக்கு அத்தியந்தமானதான ஒரு பக்தி வேண்டாமோ? இந்த மாதிரி லௌகிக்கமான விஷயங்களுக்கே நமக்கு அப்படி ஒரு பக்தி வேணுமானா நமக்கு இந்த சம்சாரமே அற்று போகிற மாதிரி இனிமே நித்தியமாக ஒரு ஜோதிஷ் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் அதையே நம்மளுக்கு காண்பித்திருக்கானே ஒரு ஆச்சாரியன். அவனிடத்துல நமக்கு எப்படிப்பட்டதான பாவனை வேண்டும்? அதனால சுவாமி என்ன பண்ணிட்டார், சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் நாம் சொன்னது அவருக்கே அதை மாற்றி அமைக்கணும்னு தோணிப்பேன். தேவவத் சியாத் உபாசியா, எம்பெருமான போலே உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோமே. ஏன்றா அப்படி சொன்னார்? ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்கு. அந்த உபனிஷத் என்ன சொல்லித்து, எஸ்ய தேவே பரா பக்தி, யாருக்கு ஆச்சாரியனிடத்துல அத்தியந்த பக்தி இருக்கும், பராபக்தி, சாதாரண பக்தி இல்லை, ஆச்சாரிய இடத்துல அப்படிப்பட்ட பக்தி இருக்கும். எப்படின்னார், யதா தேவே ததா குரவ், யாருக்கா பெருமாள் இடத்துல அவ்வளோ பக்தி இருக்கோ அவனுக்கு ததா குரவ், அந்த அளவுக்கு பக்தி அவனுடைய ஆச்சாரியனிடத்திலேயும் இருக்குமானால், எம்பெருமானிடத்திலே பரமமான பக்தி இருந்து அந்த அளவுக்கு பக்தி ஆச்சாரியனிடத்தில் இருக்குமானால் அதுக்கு என்ன பிரயோஜனம்? நான் என்னுடைய ஆச்சாரியனை, என்னுடைய குருவை அப்படி ஒரு பகவான் துல்லியமாக பார்க்கறதுக்கு எனக்கு என்ன சுவாமி பிரயோஜனம் அப்படின்னு ஒருத்தர் கேட்பானால் உபனிஷத்தே காண்பிச்சுது. தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனாஹ. அடேன் குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால இன்னும் கூட வேற காலமாக இருந்தால் அழுத்து சொல்லுவேன், ஒன்னே காலம் ஆயிடுது. இது குழந்தைகளுக்கு தான் சொல்லணும். ஏன்னா யார் ஒருத்தனுக்கு குருவனிடத்தில் பெருமாள் பேரில் மாதிரி பக்தி இருக்கோ அவனுக்கு எக்ஸாமில் என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் அதுவாக தோணும். இது சத்தியம், நடந்திருக்கு, இது வாஸ்தவம். யோசிச்சு பார்த்தீங்களா? நான் சொல்லிட்டு ஒன்று குழந்தைகள் 2 நிமிஷம் ஆனால் பரவாயில்ல. நீங்கள் ஒரு கேள்வி படிச்சிருக்கீங்க, அந்த கேள்விக்கான பதில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கீழேந்து 4 லைனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க புஸ்தகத்தில். உனக்கு இந்த சமயத்தில் ஸ்ட்ரைக் ஆகலை, ஆன்சர் இப்போ வரல. ஆனால் நீ எத்தனை 3 மணி நேரம் எக்ஸாமில் 2.5 மணி நேரம் உட்காந்து போராடி இருக்க, வரல. வாஸ்தவமாக இதெல்லாம் வாஸ்தவம், சத்தியம். அப்போ நீங்கள் நிஜமாகவே அதை நடத்தின குருவை, நடத்தின ஆச்சாரியனை தியானம் பண்ணிட்டு, பெருமாளை தியானம் பண்ணிட்டு காதையும் கண்ணையும் மூடிண்டு கொஞ்சம் அந்தர் திருஷ்டி கொடுங்க, உங்களுக்கு வரதா இல்லையா பாருங்க. அடுத்த எக்ஸாமில் பாருங்க, வாஸ்தவம், சத்தியம். ஆனால் நீங்கள் இதை படிச்சிருக்கணும், படிக்காமல் வராது. அதை கொஞ்சம் படித்த பிறகு அது ஞாபகத்துக்கு ஸ்புரிக்கலைன்னா இது சத்தியமாக ஸ்புரிக்கும், இது நிச்சயமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் 50 வயசில் நம்ம பார்த்த பிறகு வரக்கூடியது அனுகிரகம், ஆச்சாரியாளினுடைய அனுகிரகம். இது எங்கேருந்து வந்தது, எப்படி இது வருது அப்படின்னா, அவர் என்ன உனக்கு ஆன்சரை கொடுத்தாரா? அவர் தான் அங்கே இன்விஜிலேஷனில் பிட் அடிக்கக்கூடாதுன்னு கூட இருக்கார், காப்பி அடிக்கக்கூடாதுன்னு இருக்கார். பின்ன உனக்கு எப்படி வந்ததுன்னா உன்னுடைய பக்தி தான், ஆச்சாரிய பக்தி உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த 2 மார்க்கோ 4 மார்க்கோ வாங்கி கொடுக்கறது அது. இது எங்கேருந்து வந்ததுன்னா, இது வேத வாக்கியம் பொய்யாகாது, உபனிஷத் வாக்கியம் பொய்யாகாது. தஸ்ய, அவனுக்கு ஏதே கதிதாக அர்த்தாக, கிளாஸ்ல அவர் இத்தனாளா கதிதாக கத்தி சொல்லி கொடுத்துருக்காரு, அத்தனை அர்த்தங்களும் பிரகாசந்தே, தாங்களே பிரகாசிக்கும். நாம சொல்லல, உபனிஷத் சொல்லுறது. அவனுக்கு அந்த அர்த்தங்கள் எல்லாம் வேண்டிய வேளையில் ஸ்புரிக்கும்.
அழுத்தி சொல்லறது வேதம் சொல்லறது. யாருக்கு எம்பெருமானிடத்திலே போலே ஆச்சாரியனிடத்திலே அத்தியந்தமான விலட்சணமான பக்தி உண்டோ அவனுக்கு வேண்டிய வேளையில் இந்த அர்த்தங்கள் எல்லாம் ஸ்புரிக்கும். நாம சொல்லல, வேதம் சொல்லித்து, உபனிஷத் சொல்லி. ஆனா பெருமாளை மாதிரி ஆச்சாரியனை பார்க்கிறவனுக்கு அவர் சொல்லி கொடுத்த அர்த்தம் ஸ்புரிக்கிறதுல என்ன பெருமை. அதனால அதுக்கு அர்த்தம் அப்படி எடுத்துக்க கூடாதா. தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாஹ தஸ்ய ஏதே கதிதாஹ்யர்த்தாஹ. சொல்லப்பட்ட அர்த்தங்கள்னு முதல் அர்த்தம் சொன்னோம். ஆனால் தஸ்யைதே எஸ் போட்டுக்கோங்க. அப்ப பிரிக்கிறச்சே அகதிதாஹ்யர்த்தாஹ, ஆச்சாரியன் சொல்லாத அர்த்தங்கள் எல்லாம் கூட ஸ்புரிக்கும். ஆச்சாரியன் என்னென்ன அர்த்தங்கள் எல்லாம் இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தார், அவகாசம் இல்லை, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுடுத்து சரின்னு விட்டுட்டாருன்னா கூட அந்த சொல்லாத அர்த்தங்கள் கூட ஸ்புரிக்குமா. எம்பெருமானுடையதான விஷயத்திலே போல ஆச்சாரியனிடத்திலே ஒருத்தனுக்கு பக்தி இருக்குமானால் அந்த ஆச்சாரியன் சொன்னதும் அவர் சொல்லணும்னு நினைச்சு சொல்லாமல் விட்டதுமான அர்த்தங்கள் கூட ஸ்புரிக்கும். இத்தனை அர்த்தங்களும் சுவாமிக்கு ஸ்புரிச்சிருக்குன்னா அது ஆச்சாரிய பக்தியினால மாத்திரம்தான்ங்கிற காரணத்தினால தான் பெற்ற பலன் லோகமெல்லாம் பெறணுங்கிறதுனால தான் ரகசிய கிரந்தங்கள்ல ஸ்பஷ்டமா நன்ன வெளிப்படையா காண்பிக்கிறார். ஆச்சாரியனிடத்திலே பக்தி எப்படியா இருந்தாலும் பிரம்மவித ஆக கூடாது. ஆனா ஆச்சாரியனிடத்துல அத்தியந்தமான பக்தி இருக்கக்கூடியவாளுக்கு இத்தனை விதமானதான அர்த்தங்களும் ஸ்புரிக்கும். அவளுக்குத்தான் இந்த அர்த்தங்கள் ஸ்புரிக்குங்கிற காரணத்தினால இந்த ரகசிய கிரந்தங்களினுடைய தாத்பரியம் சில தனிப்படையான கிரந்தங்கள் இருக்கு. ரகசிய கிரந்தங்களாய் சில அர்த்தங்களினுடைய வியாக்கியா ரூபமா சிலதெல்லாம் இருக்கு, சிலதெல்லாம் தத்துவத்தை சொல்லக்கூடியவைகளா இருக்கு, சிலதெல்லாம் ரகசியத்தை சொல்லக்கூடியதா இருக்கு, சிலதெல்லாம் அவைகளினுடைய விரிவா இருக்கக்கூடிய கிரந்தங்களா இருக்கு. ஆனா அவைகளினுடைய பரமசாரம் நம்ம சித்தாந்தத்தினுடைய தத்துவத்தை சொல்லறது, நம்ம சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய மோட்சம் எப்படிப்பட்டதுங்கிறத சொல்லக்கூடியது, அதற்கான வழியை சொல்லக்கூடியது, அதை காண்பித்திருக்கக்கூடிய ஆச்சாரியனிடத்திலே நாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லக்கூடியது. பிரபத்தியை பண்ணி வைத்ததான ஆச்சாரியனுக்கு ஒரு கைமாறி எப்பெருமானே காண்பிக்க மாட்டாதவன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த பிரபத்தி ஆன பிறகு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கடைசியாக நாம் சொல்லி இருக்கக்கூடியதான அந்த ஸ்லோகத்திலையும் இருக்கு. அப்படி ரகசிய கிரந்தங்கள் பண்ணக்கூடியதான உபகாரம் அத்தியந்தமானவைகள், ரொம்ப சிரேஷ்டமானவைகள். அதில் யதாமதி ஏதோ யதா காலம் ஏதோ ஒரு சில விஷயங்கள் அடியனுக்கு விஞ்ஞாபிக்கிறதுக்கு அவகாசத்தை கொடுத்துருக்கக்கூடிய ராமானுஜதயா கமிட்டியினருக்கு அடியனுடையதான தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அவசரமாக ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லறது அப்படின்னா அது ரொம்ப 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 சாகசம், அது ரொம்ப 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 கடினம். அதில் யதாமதி ஏதோ எத்கிஞ்சது அதை விஞ்ஞாபித்திருக்கிறேன். அதனால் அந்த கமிட்டியாருக்கு அடியனுடைய தன்யவாதங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் அபராவதாரமும் ராமானுஜ தயா பாத்திரவுமான வேதாந்த தேசிகனின் 750வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை கொண்டாடும் விதத்திலே உபன்யாசத் தொடரிலே இப்பொழுது ரகசிய கிரந்தங்கள் என்கிற உபன்யாசத்தை கேட்டு மகிழ்ந்தோம். இனி அடுத்த வாரத்திலே நாம் ரக்ஷா கிரந்தங்கள் என்கிற விஷயத்திலே உபன்யாசத்தை கேட்கலாம்.